சிலபஸில் ஹியூமன் ஃபிசியாலஜின்னு கொடுத்துருப்பாங்கப்பா. ஹியூமன் கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்படி கூட வெறும் ஃபிசியாலஜின்னு மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. சரியா? அந்த ஃபிசியாலஜின்னு கொடுத்துருக்கறனால வந்துட்டு நம்ம அதை பிளான்ட் ஃபிசியாலஜி எடுத்துக்கலாம், ஹியூமன் ஃபிசியாலஜி எடுத்துக்கலாம். பழைய சிலபஸ் காப்பியில் எப்படி கொடுத்துருப்பேன் அப்படின்னா சர்க்குலேட்டரி சிஸ்டம், எண்டோக்ரைன் சிஸ்டம், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் 3 சிஸ்டம் தனியாக கொடுத்துருப்பேன். சிலபஸ்லேயே கொடுத்துருப்பேன். அப்போ நம்ம என்ன பண்ணால் போதும், அந்த 3 மட்டும் பார்த்துட்டு போனால் பிரச்சனை இல்லை. இப்போ சிலபஸில் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஃபிசியாலஜி அப்படின்னு காமனாக கொடுத்துட்டான். புரியுதா? அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஹியூமன் ஃபிசியாலஜிலையும் ஒரு 10 சிஸ்டம் இருக்கும், அதையும் படிக்கணும். அதே மாதிரி பிளான்ட் ஃபிசியாலஜியும் படிக்கணும். புரியுதா? அவன் எதுல இருந்து வேணாலும் கேட்பாங்க. இந்த மாதிரி சிலபஸ் காப்பி அவன் கொடுக்கறதுக்கு காரணமே என்ன தெரியுமா? நான் எங்கேருந்து வேணாலும் கேட்பேன், நீ என்ன பண்ணிடக்கூடாது, அவுட் ஆஃப் சிலபஸ் சொல்லிடக்கூடாது. அதுக்காண்டி தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா சிலபஸ் காப்பியை கரெக்டாக ஃப்ரேம் பண்ணுவாங்க. எஸ்ஐக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், ஃப்ரம் திஸ் டு திஸ் அப்படி கொடுத்துருவாங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா அதுக்கு நடுவில் நடந்த எல்லா விஷயமுமே சிலபஸில் இருக்குன்னு அர்த்தம். புரியுதா என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு இந்த கண்டென்ட் பிரித்து கொடுத்துருக்க மாட்டான். அப்போ நம்மளாம் என்ன பண்ணோம் அப்படின்னா ஹியூமன் ஃபிசியாலஜியில் பார்த்தீங்கன்னா ஒரு 10-12 சிஸ்டம் இருக்கும். அதில் நம்ம வந்து 2 படித்து முடிச்சிட்டோம். கரெக்டாக மெயின் 2 படித்து முடிச்சிட்டோம். என்னென்ன படித்தோம்? சர்க்குலேட்டரி சிஸ்டம் படிச்சிட்டோம், எண்டோக்ரைன் படிச்சிட்டோம். சர்க்குலேட்டரிக்கு நீங்கள் யாரும் வந்திருக்க மாட்டீங்க, எண்டோக்ரைன் நீங்கள் அட்டன் பண்ணியிருப்பீங்க. சரியா? இதில் இப்போ நம்ம ஒரு 3 சிஸ்டம் பார்த்துருவோம். எல்லா மெயின் வந்து சர்க்குலேட்டரி, எண்டோக்ரைன், நர்வஸ், ரீப்ரொடக்டிவ் 4 தான் ரொம்ப மெயின். அதை நம்ம பெருசாக பார்த்துருவோம். மற்ற எல்லாத்துலேயுமே ரொம்ப பேசிக்காக கொஸ்டின் கேட்டால் ஆன்சர் பண்ணுற அளவுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பேசிக்கான கண்டென்ட்டை பார்த்து முடிச்சுக்கலாம் நீங்கள். சரியா? ரைட். அதில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஹெட்டிங் போட்டுங்க, செரிமான மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. டைஜஸ்டிவ் சிஸ்டம்னு என்ன அர்த்தம்? செரிமான மண்டலம். கரெக்டா? நம்மளோட மெயின் பார்ட்டே என்னது? டைஜஷன் தான். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு டைஜஸ்ட் ஆகுதுல, அதான் என்னது? டைஜஸ்டிவ் சிஸ்டம். சரியா? டைஜஷன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கங்க, டைஜஷன்னா வேற ஒன்றுமே இல்லை, பிரேக் டவுன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் மெட்டீரியல் இன்டு சிம்பிளர் மெட்டீரியல். இதுக்கு பேர் தான் டைஜஷன் சொல்லுவாங்க. டைஜஷன்னால என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு பெரிய பொருளை உடைச்சு சின்ன சின்ன பொருளாக மாற்றுறதுக்கு பேர் தான் டைஜஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரேக் டவுன் ஆஃப் லார்ஜர்னா என்ன அர்த்தம்? அதான் காம்ப்ளெக்ஸ் மெட்டீரியல். இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே காம்ப்ளெக்ஸ் மெட்டீரியல். அதை உடைச்சு நம்ம உடம்புக்கு தேவையான சின்ன சின்ன சிம்பிளர் மெட்டீரியலாக மாற்றுற ப்ராசஸ் தான் என்னது? டைஜஷன் அப்படி சொல்லுவாங்க. நம்ம சாப்பிட்ற கார்போஹைட்ரேட் சாப்பிட்றோமா, கார்போஹைட்ரேட்ஸ் காம்ப்ளெக்ஸ் மெட்டீரியல். அது உள்ள போய் என்ன ஆகும்னா உடச்சு குளுக்கோஸாக மாறும். குளுக்கோஸ் சிம்பிளர் மெட்டீரியல். புரோட்டீன் சாப்பிட்றோமா, அது உடச்சி என்னவா மாறும்னா அமினோ ஆசிட்ஸாக மாறும். நம்ம சாப்பிட்ற ஃபேட் சாப்பிட்றோமா, ஃபேட்டு ஃபுல்லாமே ஏன்னா பிளட்ல உடம்புல வந்துட்டு நம்ம சாப்பிட்ற ஃபேட் அப்படியே எடுத்துக்கிறாது. அது என்ன மாதிரினா வேற மாதிரி பொருளாக தான் எடுத்துக்கிறோம். ஃபேட்டி ஆசிட்ஸாகவும் கிளிசராலாகவும் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த பொருளை மாத்துற ப்ராசஸ் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைஜஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த இருக்கு பாருங்க, இதான் மொத்த ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் கவனிங்க, அப்புறம் எழுதிக்கலாம். டைஜஷன்ல ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இன்ஜெஷன், ரெண்டாவது டைஜஷன், மூணாவது அப்சர்ப்ஷன், நாலாவது அசிமுலேஷன், அஞ்சாவது எஜஷன். கவனிங்க, இன்ஜெஷன் நம்ம சாப்பிட்ற வாயில உள்ள போதா அந்த ப்ராசஸ் இன்ஜெஷன். ரெண்டாவது சாப்பிட்ற சாப்பாடு செரிமானம் ஆகுதா, அது டைஜஷன். மூணாவது வந்து அப்சர்ப்ஷன், அதுல இருந்து எனர்ஜி எல்லாம் உடம்பு அப்சர்வ் பண்ணுதா, அது அப்சர்ப்ஷன். அந்த எனர்ஜி வந்து அசிமுலேஷன், உடம்புல என்ன ஆகுது, எனர்ஜி எப்பெல்லாம் யூஸ் பண்ணி முடிக்குதா, அது அசிமுலேஷன். வேஸ்ட் என்ன ஆயிருது, வெளியே போயிருதா, அது வந்து எஜஷன் அப்படின்னு. மீனிங் புரியுது? ஆர்டர் வந்துட்டு இன்ஜெஷன், சாப்பிட்றோம், சாப்பிட்ற சாப்பாடு டைஜஸ்ட் ஆகுது, அதுல இருந்து எனர்ஜி அப்சர்வ் ஆகுது, அப்சர்வ் ஆன எனர்ஜி வந்து யூஸ் ஆகி முடிக்குது, வேஸ்ட் வந்து என்ன ஆயிருதுன்னா வெளியே போயிடுது. இந்த ஆர்டர் எழுதிங்க. சரியா? இதான் முக்கியமானது. ஃபர்ஸ்ட் உணவை உட்கொள்ளுதல், அடுத்து உணவு செரித்தல், அடுத்து உணவு உட்கிரகத்தல், அடுத்து உணவு தன்மயமாதல், அடுத்து கழிவு என்னது வெளியேற்றம். அந்த ஆர்டர்ல தான் படிக்கணும்ப்பா, மாற்றி மாற்றி படிச்சிடக்கூடாது. இந்த ஆர்டரை மாற்றி கொடுத்து கொஸ்டின் கேட்பாங்க. நமக்கு என்ன தேவை? இந்த ஆர்டர். நமக்கு இன்ஜெஷன் எஜஷன் தெரியும், அது ஈஸி. உணவு உட்கொள்ளுதல், உணவு என்னது வெளியேறுதல். நடுவில் உள்ள ப்ராசஸ் தான் நம்மளுக்கு என்ன ஆகும்னா கன்ஃபியூஷன் ஆகும். டைஜஷன், அடுத்து அப்சர்ப்ஷன், அடுத்து அசிமுலேஷன், அடுத்து என்ன ஆகும்னா எஜஷன். புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? எல்லாரும் மூஞ்சிலே ஒரு மாதிரி சோகமா தெரியுது. அடுத்து வந்துட்டு அலிமெண்ட்ரி கேனல். அலிமெண்ட்ரி கேனல்ங்கிறத பார்த்தா நம்ம ஃபுட்டு போகக்கூடிய பாதை இருக்கு பார்த்தீங்களா, இது அலிமெண்ட்ரி. ஃபர்ஸ்ட் கவனிங்க, அலிமெண்ட்ரி கேனல்னு சொல்லுவாங்க. அப்புறம் சாப்பாடு எங்கே ஆரம்பிக்குது, மவுத்தில் ஆரம்பிச்சு ஆனஸ்ல முடியுது பார்த்தீங்களா, இந்த ப்ராசஸ் தான் அலிமெண்ட்ரி கேனல். ஃபர்ஸ்ட் மவுத்து, அடுத்த ஃபுட்டு எங்கே போகும்னா பக்கல் கேவிட்டி, அடுத்து ஃபேரிங்ஸு, அடுத்து ஈசோஃபேகஸ், அடுத்து ஸ்டொமக்கு, அடுத்து ஸ்மால் இன்டெஸ்டைன், அடுத்து லார்ஜ் இன்டெஸ்டைன், அடுத்து ரெக்டம், அடுத்து ஆனஸ் வழியா ஃபுட்டு என்ன ஆயிரும்னா வெளியே போயிடும். இதான் வந்து நம்ம ஃபுட்டு போகக்கூடிய உணவு போகக்கூடிய பாதை. இதுவே என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்டர்ல கொடுத்து கரெக்டான ஆர்டர் கேட்பாங்க. மீனிங் புரியுதான்னு சொல்லி இவ்வளவுத்தே கொடுக்க மாட்டாங்க, இதுல ஒரு 4-5 கொடுப்பாங்க.
அந்த 5 கரெக்டான ஆர்டர்ல இருக்கும். நமக்கு வந்து எழுதிங்க. மொத்த அலிமெண்ட்ரி கேனல் லென்த் இதுவே ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. 6ல இருந்து 9 மீட்டர் இருக்கும். அப்போ இங்க இருந்து அந்த ஃபுட்டு போகக்கூடிய பாதை லென்த் இருக்கு பாத்தீங்களா, அது எவ்வளவு மீட்டர்னா 6ல இருந்து 9 மீட்டர் லென்த் இருக்கும். குடல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, விரிச்சு வச்சு அளந்துருப்பாங்க, வேற ஒன்றும் இல்லை. எழுதிங்க. அலிமெண்ட்ரி கேனல்னு போட்டுங்க. அலிமெண்ட்ரி கேனல் அப்படின்னா உணவு போகக்கூடிய பாதை, தமிழ்ல எடுத்து காமிக்கிறேன். சரியா, உணவு போகக்கூடிய பாதை தான் அலிமெண்ட்ரி கேனல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபுட்டு போகக்கூடிய பாதை மவுத்தில் ஆரம்பிச்சு ஆனஸ்ல முடியணும். அந்த ஆர்டர் வரிசையா படிச்சுக்கங்க. அலிமெண்ட்ரி கேனல் எவ்வளவு, லெபார்டரி அசிஸ்டன்ட் எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. அலிமெண்ட்ரி கேனல் லெங்த் வந்து எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. 6ல இருந்து 9 மீட்டர் லெங்த். சாப்பிட்ற கார்போஹைட்ரேட்ஸ் எப்படி பிரேக் டவுன் ஆகும், குளுக்கோஸா பிரேக் டவுன். கார்போஹைட்ரேட்ஸ் சாப்பிட்ற சாப்பாடு உடம்பு வந்து கார்போஹைட்ரேட்ஸ் அப்படியே எடுத்துக்கிறாது. கார்போஹைட்ரேட்ஸ்ங்கிறது என்னது, மோனோசாக்கரைட் கேள்விப்பட்டிருக்கீங்களா, மோனோசாக்கரைட், டைசாக்கரைட், பாலிசாக்கரைட்னு சொல்லிட்டு. அது மாதிரி அதெல்லாம் பாலிசாக்கரைட் கண்டென்ட். அது வந்துட்டு அதை வந்து என்ன பிரியும்னா பிரிஞ்சு குளுக்கோஸா பிரியும், ஃப்ரக்டோஸா பிரியும். அது ஃப்ரக்டோஸ் குளுக்கோஸ் பிளஸ் ஃப்ரக்டோஸா பிரியும், கேலக்டோஸா பிரியும். எல்லாமே என்னது, டைசாக்கரைட் பாலிசாக்கரைட் கண்டென்ட்ல உள்ளது. நம்ம உடம்பு வந்து எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா வந்துட்டு குளுக்கோஸா தான் எடுத்துக்கிறோம். அப்போ அதை நம்ம உடம்பே என்ன பண்ணா பிரேக் டவுன் பண்ணணும். அந்த ப்ராசஸ் தான் என்னது, இந்த டைஜஷன் ப்ராசஸ். புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு. நம்ம சாப்பிட்ற எல்லா பொருளுமே காம்ப்ளெக்ஸ் மெட்டீரியல் தான். போல மற்றது எழுதிட்டீங்களா. உணவு பாதை 6ல இருந்து 9 வரைக்கும் லிமிட். இப்படி எழுதுறா, வாய் அப்படிதான் உள்வாய், தொண்டை, உணவு குழல், இறைப்பை, சிறுகுடல், பெருங்குடல், மலக்குடல், மலவாய். அது வழியா என்ன பண்ணணும்னா ஃபுட்டு வந்து வெளியேறும். வரிசையாக எழுதணும், மாற்றி எழுதிடாதீங்க. ஆர்டரில் மனப்பாடம் பண்ணணும். புரியுதா. இந்த மாதிரி எழுதி போட்டேன் அப்படின்னா இந்த ஆர்டரில் தான் ஃபுட்டு போகணும். இந்த ஆர்டர் தான் கொஸ்டினாகவே கேட்பாங்க அவங்க வந்துட்டு. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றி படிச்சிடக்கூடாது. சரியா. அடுத்து ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் என்ன போட்டுக்கங்க, மவுத் போட்டுக்கங்கப்பா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு பார்ட்லேயும் ஒரு 3 பாயிண்ட் ஆகும். அதிகமாக பெருசாக பார்க்க போகல. சரியா. ஃபர்ஸ்ட் கவனிங்க, அப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எழுதிக்கலாம். சரியா. மவுத்தில் நமக்கு தெரிஞ்ச 2 பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று டீத்து, ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா டங், நாக்கு. கரெக்டா. இந்த 2 தான் எங்கே இருக்குன்னா மவுத்தில் இருக்கும். நமக்கு டங் வந்து ஈஸி. டங்கோட ஒரே பர்பஸ் என்னது, டேஸ்ட். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு டேஸ்ட்டை கண்டுபிடிக்கிறது யாருன்னா நாக்கு. அதுக்கு மட்டும்தான், வேற எந்த பர்பஸுமே இல்லை. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த சென்சரி பட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த சென்சரி பட்ஸுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பிலே. நாக்கு ஃபுல்லாமே இந்த பேப்பிலே வந்து நிறையா இருக்கும். நம்ம ஒரு பொருளை வைக்கிறோம் அப்படின்னா இந்த பேப்பிலே தான் கண்டுபிடிச்சி என்ன பண்ணணும்னா பிரெயினுக்கு சொல்லி அனுப்பும். ஃபுல்லாக மீனிங் புரியுதா. ஒரே ஒரு பாயிண்ட், அவ்வளோதான். நாக்கோட ஒரே பர்பஸ் என்னது, ஃபர்ஸ்ட் எழுதுங்க. நாக்கோட ஒரே பர்பஸ் என்னது, டேஸ்ட்டு. அதுக்கு காரணம் என்னதுன்னா சென்சரி பட்ஸு. சென்சரி பட்ஸுக்கு பேர் என்னது, பேப்பிலே. இந்த ஒரு பாயிண்ட் தெரிஞ்சுக்கங்க. தமிழில் வந்துட்டு சுவை அரும்புகள் தான் இருப்பாரு. அவ்வளோ, இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் தெரிஞ்சுக்கங்க, வேற ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் தேவையில்லை. அட்டாச் டு தி ஃப்ளோர் ஆஃப் த மவுத், இதெல்லாம் தேவையில்லை நம்ம. சரியா. நாக்கோட ஒரே பர்பஸ் என்ன, டேஸ்ட்டு. டேஸ்ட்டுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு காரணமான சென்சரி பட்ஸு. அந்த சென்சரி பட்ஸுக்கு பேர் பேப்பிலே. அவ்வளோதான். ஓகேவா. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா டீத் இருக்கும், பல்லு. சரியா. ஃபர்ஸ்ட் கவனிச்சுங்க, நமக்கு எத்தனை பல்லு இருக்கும், நமக்கு அடிச்சா 32 பல்லு விழுந்துரும் சொல்லுவோம். கரெக்டா. மொத்தம் நமக்கு 32 பல்லு இருக்கும். அதை எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா 2 பார்ட்டாக பிரிப்பாங்க. அப்பர் ஜால 16 இருக்கும், லோயர் ஜால 16 இருக்கும். மேல் தாடையில 16, கீழ்த்தாடையில 16 பல்லு இருக்கும். சரியா. டீத் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 டைப்பாக பிரிப்பாங்கப்பா. இன்சிசர்ஸ், கேனைன், ப்ரீமோலார், மோலார் அப்படின்னு சொல்லுவாங்க. வெட்டுப்பற்கள், கோரப்பற்கள், முன்கடவாய், பின்கடவாய்னு சொல்லுவாங்க. இன்சிசர் 4, 2, 4, 6 இதான் ஆர்டர். இன்சிசர்ஸ் 4 இருக்கும், கேனைன் 2 இருக்கும், ப்ரீமோலார் 4 இருக்கும், மோலார் 6 இருக்கும். மொத்தம் எவ்வளவு இருக்கு டோட்டலா எத்தனை பல்லு இருக்குது, 16 இருக்கா. இதே மாதிரி கீழ்த்தாடையிலும் இதே ஆர்டர்ல இருக்கும். நீங்க படிக்கும் போது இன்சிசர்ஸ், கேனைன், ப்ரீமோலார், மோலார் 4, 2, 4, 6. இல்லாட்டி என்ன பண்ணலாம், இப்படி எடுத்துக்கலாம், 2, 1, 2, 3 அப்படி எடுத்துக்கலாம். அப்படின்னா என்னது, இந்த 16 8 8 பிரிச்சுக்கலாம். இது 4ல பாதி 2 தானே, 2ல பாதி 1, இந்த 4ல பாதி 2, இந்த 6ல பாதி 3, 2, 1, 2, 3. நீங்க 1, 2, 1, 2, 3 படிச்சுக்கோங்க, அல்லது 4, 2, 4, 6 படிச்சுக்கோங்க. நம்பர் முக்கியம். அதே மாதிரி இந்த ஆர்டர் முக்கியம். இன்சிசர்ஸ், கேனைன், ப்ரீமோலார், மோலார். இன்சிசர்ங்கிறது என்னது, வெட்டுப்பற்கள். கேனைன், இன்சிசர்ஸ் வந்து பொதுவாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா உடைக்கிறதுக்காண்டி. இந்த முன்னாடி இருக்கு பார்த்தீங்களா, இந்த 4 இதுதான் வந்து என்னன்னா நம்ம பிஸ்கட்லாம் உடைக்கிறோம்ல, அந்த உடைக்கிறதுக்காண்டி யூஸ் பண்ணுறதா இன்சிசர்.
கேனைன் எதுக்கு அப்படின்னா கிழிக்கிறதுக்காக. இந்த 2 பக்கம் கார்னர்ல டிராக்குலா பல்லு மாதிரி இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அது நம்ம இதெல்லாம் சான்ஸ் பாக்கெட்டை பார்த்து கிழிக்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து கேனைன் யூஸ் பண்ணுவோம். இந்த ப்ரீ மோலார் மோலார் வந்து எதுக்கு அப்படின்னா ஃபுல்லாக கிரைண்டிங், அரைக்கிறதுக்கு. கடகா பல்லுன்னு சொல்கிறாங்களே, இது ஃபுல்லாக உள்ளே போயிடும் ஃபுட்டு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து என்ன பண்ணோம்னா கிரைண்டிங் பண்ணுறதுக்கு மட்டும்தான் என்ன பண்ணோம் ப்ரீ மோலார் மோலார். நீங்கள் கடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதெல்லாம் வந்துட்டு வேறு, சரி, அது இதில் வரக்கூடாது. நார்மலாக அடுத்தவனை பிடிச்சி கடிச்சு வைக்கிறோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் இதில் கணக்கில் இல்லை. நம்ம நார்மலாக பல் இதுவே கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, நம்ம வந்து கிரைண்டிங்க்கு என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு உள்ளதை டியர் பண்ணி கிழிக்கிறதுக்கு என்ன பல் யூஸ் பண்ணான்னு கேட்டிருக்காங்க. டியர் பண்ணி கிழிக்க கண்டிப்பாக என்ன வரணும், கேனைன் வரணும். ஏன்னா கேனைன் தான் 2 என்ன ஆகும்னா ஷார்ப்பாக இருக்கும் ஃபுல்லாக வந்து. புரியுதா என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் டென்டைன் ஃபார்முலா கொஸ்டின் கேட்டிருக்கான். இந்த இருக்கு பாருங்க, தெரியுதா? இது வந்து இன்சிசர்ஸ் இங்கே இருக்கா. அடுத்து கேனைன் 2 ஷார்ப்பாக இருக்கா, கேனைன். அடுத்து ப்ரீமோலார் மோலார் வந்து என்ன ஆகும்னா உள் பக்கத்தில் வரும். இது என்னன்னா மேல் தாடையில் இருக்கக்கூடியது. அதே மாதிரி எங்கே வரும்னா கீழ்த்தாடையில அதே மாதிரி இருக்கும். புரியுதா? எழுதிக்கங்க. அதே மாதிரி டென்டைன் ஃபார்முலா அப்படின்னா இதான் டென்டைன் ஃபார்முலான்னு சொல்லுவாங்க. சரியா? ஒன்றும் இல்லை, இன்சிசர்ஸ் கேனைன் ப்ரீமோலார் மோலார் இருக்குல்ல, இன்சிசர்ஸ் 4 இருக்குல்ல, அது என்ன 2/2, அதான். கேனைன் 2 இருக்கா 1/1, ப்ரீமோலார் 4 இருக்கா 2/2, மோலார் 6 இருக்கா 3/3, அவ்வளோதான். இந்த 2 1 2 3 கீழே அதே மாதிரி என்ன வரும் 2 1 2 3 வரும், அவ்வளோதான். இதுக்கு பேர் தான் ஹியூமனோட டென்டைன் ஃபார்முலா. இதுவே கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க, தெளிவாக படிச்சுங்க. ஒவ்வொரு மிருகத்துக்கும் டென்டைன் ஃபார்முலா மாறி மாறி வரும். ஹியூமன்ஸுக்கு டென்டைன் ஃபார்முலா இதுதான். சரியா? ஸோ தெளிவாக எழுதிங்க. மற்ற ஓவல் கேவிட்டி எல்லாம் தேவையில்லை. மொத்தம் வந்து நமக்கு எத்தனை பல் இருக்கும், 32 டீத் இருக்கும். என்னன்னு மட்டும் எழுதிட்டு டென்டைன் ஃபார்முலா மட்டும் எழுதிங்க. நம்ம எல்லாத்துக்குமே 32 பல் இருக்குமா? ரொம்ப ரேர் தான் 32 பல் இருக்கும். எல்லாத்துக்கும் 32 பல் இருக்காது. 1000ல் ஒருத்தவங்க அந்த மாதிரி அவங்கள மாதிரி ஸ்பெசிஃபிக்கான கேரக்டருக்கு மட்டும்தான் 32 பல்லும் கரெக்டாக இருக்கும். நமக்கு எல்லாத்துக்குமே என்ன இருக்கும், 2 3 குறைஞ்சுதான் இருக்கும். வீட்டுக்கு போய் என்ன பண்ணுங்க, வாயை திறந்த எண்ணி பாருங்க 32 கண்ணுக்கு தெரியுதான்னு சொல்லிட்டு. இப்படி நாக்கு வச்சாலும் எண்ணி பார்த்தாலும் தெரியாது, வீட்டுக்கு போய் கண்ணடியை பார்த்தாலுமே தெரியாது. விஸ்டம் டீத் வந்து நமக்கு எப்போ முளைக்கும், சும்மா 20 வயசுக்கு மேலே அந்த உள்ள வந்து ஒரு கலகாப்பல் ஒன்று முளைக்கும். அது வந்து விஸ்டம் டீத் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சில பேருக்கு கோக்குமாக்கா முளைச்சி என்ன பண்ணுவாங்க, பிடிங்கி எடுப்பாங்க, உள்ள எளிரில் போய் குத்திக்கிட்டு இருக்கும் ஃபுல்லாக. சரியா? அது விஸ்டம் டீத்துன்னு சொல்லுவாங்க. சும்மா நம்மளாலே வச்சுக்கிறதா பேர். அது ஞானப்பல். பாலில் முளைச்சோடனே பெரிய ஞானவாதி ஆயிடுமா? அப்படி இல்லை, சும்மா அது பேருக்கு சொல்கிறாங்க, சும்மா தெரிஞ்சு வச்சுங்க. எந்த ஏஜ்னா ஏஜ் ஆஃப் 20ல் 20க்கு மேலே அந்த ஒரு பல்லு மட்டும் சில பேர்த்துக்கு முளைக்கும். சும்மா தெரிஞ்சு வச்சுக்கங்க, அவ்வளோ எழுத கூட தேவையில்லை. ஓகேவா? அடுத்து முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா டஸ்க்குன்னா என்னது? டஸ்க்குனா யானையோட தந்தம். ட்ரங்க்னா என்னது? தும்பிக்கை. இது வந்து சரியா? யானையோட தந்தம் இருக்கு பார்த்தீங்களா, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மாடிஃபிகேஷன் ஆஃப் இன்சிசர்ஸ். அப்படின்னா மீனிங் என்னது, நமக்கு இந்த இன்சிசர்ஸ் இருக்குல்ல, அது யானைக்கு வந்து பெருசா வளர்ந்துடும். அதான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா யானையோட தந்தம். இல்லையே? வெட்டு பற்களோட உருமாறுதல் தான் என்னது, யானையோட தும்பிக்கை, சாரி தந்தம். ட்ரங்க் எதோட மாடிஃபிகேஷன் யானைக்கு? யானைக்கு மூக்கு இருக்கா? யானையோட மூக்கு தான் என்னது, தும்பிக்கை. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இதான் யானைக்கு என்னவா வளர்ந்துருக்கும் அப்படின்னா தும்பிக்கையா வளர்ந்துருக்கும். யானைக்கு கீழ் தடை மட்டும்தான் இருக்கு, பார்த்துருக்கீங்களா? அப்பர் லிப்ஸ் இருக்காது. அந்த அப்பர் லிப்ஸும் மூக்கும் சேர்ந்து என்ன வளர்ந்துருச்சு, கொஞ்சம் பெருசா வளர்ந்துருச்சு. அதான் என்னது, தும்பிக்கைன்னு சொல்லுவாங்க. தும்பிக்கையோட கார்னர்ல இருக்கும் பாருங்க 2 ஓட்டை, பார்த்தது இல்லையா? அதுதான் மூச்சு விடுறது, ஃபுல்லா உறிஞ்சி எடுக்கிறது எல்லாமே வந்துட்டு எலிஜன். எல்லா மிருகமே எல்லா உயிரினங்களுமே லோயர் ஜா மட்டும் தான் மூவ் பண்ண முடியும். கரெக்டா? அப்பர் ஜா மூவ் பண்ண முடியாது. இது மட்டும் தான் நமக்கு மூவ் ஆகும், இது மூவ் ஆகாது. இது மட்டும் தான் மூவ் ஆகும் எல்லா உயிரினங்களுக்குமே. ஆனா ஒரே ஒரு உயிரினத்துக்கு மட்டும் அப்பர் ஜா மூவ் ஆகும். எந்த உயிரினம் தெரியுமா? அந்த விலங்கோட லார்ஜஸ்ட் ஜூ வந்துட்டு இங்க சென்னையில தான் இருக்கு. crocodile பேங்க் இருக்குல்ல, ஏசியாலே பெருசு நம்மளோட அந்த crocodile பேங்க் தான் சென்னையில் இருக்கு பாருங்க. அந்த ரோட்டில் பார்த்துருக்கீங்களா? பார்த்தது இல்லையா? ஸ்மெல்லு தான் பயங்கரமாக இருக்கும். இருக்கிறதுலே வந்து லார்ஜஸ்ட் ஜூ crocodile ஜூ வந்து என்னன்னா இங்கே சென்னையில் இருக்கக்கூடியதான். முதல்ல மட்டும்தான் என்ன பண்ணோம்னா மேல் தாடையை மூவ் பண்ணும். பார்த்துருக்கீங்களா? எப்படி மூவ் பண்ணி பிடிக்கும்? முதல்ல வந்து பிடிச்சிச்சா அப்படின்னா ரொம்ப கஷ்டம் ரிலீஸ் பண்ணுறது, பயங்கர ஃபோர்ஸாக பிடிக்கும். புரியுதா என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு? நமக்கு அவ்வளோதான் தேவையில்லை. நம்ம என்ன பண்ணலாம், இந்த கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். மவுத்து முடிஞ்சிச்சா? அடுத்து என்னது,
மவுத்துக்கு அடுத்து பக்கல் கேவிட்டி போட்டுங்க. வாய், உள்வாய். நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வாய் தான். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, வாய்க்கு அப்புறம் உள்வாய்னு ஒன்று பிரிக்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. நமக்கு இங்கேருந்து தொண்டை உள்ள இறங்குற வரைக்கும் இது எல்லாமே நம்மளை பொறுத்த வரைக்கும் வாய் கணக்கு தான். மவுத்தில் 2 பொருள் என்னென்ன இருக்குது, டீத்தும் டங்கும் முடிஞ்சிருச்சு. சரியா? அடுத்த பக்கல் கேவிட்டி என்ன இருக்குன்னா சலைவரி கிளாண்ட் இருக்கும். உமிழ்நீர் சுரப்பிகள்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சலைவரி கிளாண்டு. அது எங்கே இருக்கும்னா இங்கே இருக்கும், இந்த பக்கல் கேவிட்டியில் இருக்கும். ஃபஸ்ட்டு கவனிச்சுக்கோங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 3 pairs ஆஃப் சலைவரி கிளாண்ட் இருக்கும்ப்பா. 3 இல்லை, 3 எப்படி இருக்கும், 3 ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேரில் இருக்கும். பரோட்டிட் கிளாண்டு, சப் மேக்ஸிலரி, சப்லிங்குவல். மேல் அன்ன சுரப்பி, கீழ்த்தாடை சுரப்பி, நாவடி சுரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? 3மே எங்கே இருக்குன்னா இந்த உள்வாய் இந்த இடத்துல இருக்கும். கொஞ்சம் வாய் கொஞ்சம் உள்ள போனீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும் ஃபுல்லா. ஓகேவா? இதுல பரோட்டிட் கிளாண்ட் தான் லார்ஜஸ்ட் கிளாண்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதே மாதிரி சப்லிங்குவல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மாலஸ்ட் கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்க இருக்குது, இந்த இடத்துக்கிட்ட எப்படி வரும், காதுக்கு கீழே இந்த இடத்துல, வாய்க்குள்ளதான் வரும், இந்த இடத்துல வரும் அப்படி. அடுத்து இது எங்க இருக்குது, ஜா இந்த இடத்துல. இது எங்க இருக்குது, நாக்குக்கு கீழே வரக்கூடிய. மீனிங் புரியுதா? புரியலையா? மொத்தம் 3 டைப் ஆஃப் கிளாண்டு. ஆனா ஒவ்வொன்றும் எப்படி இருக்கும், ஒவ்வொரு பேரல்ல இருக்கும் மொத்தம். சரியா? இந்த 3 கிளாண்டு சேர்ந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு சலைவா சுரக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர்ஸ் ஆஃப் சலைவா வந்து செக்ரேட் பண்ணும். இதுவும் அதே எக்ஸாம்பிள் கேட்டிருந்தாங்க. சரியா? எழுதிக்கங்க. மொத்தம் 3 pairs ஆஃப் சலைவரி கிளாண்ட் இருக்கும். பரோட்டிட், சப்மேக்ஸிலரி, சப்லிங்குவல். இதுல லார்ஜஸ்ட் எது, ஸ்மாலஸ்ட் எது, இது எங்க இருக்கு, இது எங்க இருக்கு, இது எங்க இருக்கு, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. தெளிவா எழுதிக்கங்க. 3 கிடையாது, 3 பேர். அந்த வார்த்தை மட்டும் முக்கியம். நமக்கு இங்கெல்லாம் எச்சி ஊர் பார்த்துருக்கீங்களா, நாக்கு கடியில் இருந்தெல்லாம் வந்துட்டு இந்த 3மே சேர்ந்தா சலைவா சுரக்கும். சரியா? இந்த 3 சேர்ந்து எவ்வளவு சலைவா சுரக்கும் ஒரு நாளைக்கு? இதை எப்படி கண்டுபிடிச்சாங்க, இது எழுது. அடுத்து என்னது, ஃபர்ஸ்ட் வந்து 3 இணை உமிழ் எழுதிக்க. இதுல வந்து என்னது, இதுல வந்து மிகப்பெரியது இது. அதே மாதிரி எங்க இருக்குது, காதுக்கு அருகில். அதே மாதிரி கீழ்த்தாடை எங்க இருக்குது, தாடைகள் இந்த இடத்துல இருக்குது. அதே மாதிரி நாவடி சுரப்பி மிகச்சிறியது எங்க இருக்கும், நாக்கின் அடியில். எச்சியை துப்பி துப்பி தானே கண்டுபிடிச்சிருப்பாங்க. எப்படி கண்டுபிடிப்பாங்க, ஒரு நாளைக்கு 1 லிட்டர் சலைவா சுரக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷத்துக்கு துப்பி செக் பண்ணியிருப்பாங்க, இன்ட்டு மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதான் கணக்கு. பரோட்டிட் gland is the only gland affected by mumps virus. இந்த ஒரு பாயிண்ட் எழுதிங்க. மம்ஸ் வைரஸ்னு ஒரு வைரஸ் இருக்குது. சரியா? இந்த வைரஸ் வந்து எந்த கிளாண்டை மட்டும்தான் பாதிக்கும் அப்படின்னா பரோட்டிட் கிளாண்டை மட்டும்தான் பாதிக்கும். மற்ற 2 கிளாண்டு என்ன ஆகாதுன்னா இந்த வைரஸ்னால பாதிப்பாகாது. இந்த பொண்ணுக்கு வீங்கின்னு சொல்லி இங்கே வீங்கி போக பார்த்துருக்கீங்களா, இந்த இடத்துல ஃபுல்லாக அப்படி ஒரு மாதிரி, அதுக்கு காரணம் வந்து இந்த மம்ஸ் வைரஸ் தான். இது அந்த கிளாண்டை இன்ஃபெக்ட் பண்ணி விட்டுரும். அந்த கிளாண்டு என்ன ஆயிரும்னா பல்ஜ் ஆயிரும். அதான் இட் இஸ் த ஒன்லி கிளாண்ட் அஃபெக்டட் பை மம்ஸ் வைரஸ். இந்த பாயிண்ட் தான் அங்கே எழுதியிருப்பீங்களா, 3 சேர்ந்து எவ்வளோ சலைவா சுரக்கும், 1.5 லிட்டர்ஸ் ஆஃப் சலைவா சுரக்கும். இந்த மாதிரி கொஸ்டின்லாம் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்க மாட்டாங்க தான். ஆனால் திடீர்னு என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டேட்மெண்ட்டில் கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா, அதில் வந்து இந்த மாதிரி கேட்டு வச்சுடுறாங்க. அலிமெண்ட்ரி கேனில் 6 to 9 மீட்டர்ஸ் லாங் உள்ளது, இது 1.5 என்ன பண்ணுறாங்கன்னா அதில் கேட்டு வச்சிடுறாங்க. அதனால தான், வேற ஒன்றும் இல்லை. சரியா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சலைவால வந்து கவனிங்க. சலைவால வந்து ஒரு 4 பொருள் இருக்குப்பா. தயலின், பைகார்பனேட், மியூக்கஸ், லைசோசைம். இனிமேல் அடுத்து பார்க்க போகிறது எல்லாமே என்னன்னா என்சைம்ஸ். கரெக்டா? ஏன்னா டைஜஸ்டிவ்ல வரக்கூடிய எல்லா கிளாண்டுமே என்ன கிளாண்டு, எண்டோக்ரைனா எக்ஸோக்ரைனா, எல்லாமே எக்ஸோக்ரைன். அங்கே பார்த்து முடிச்சோம், ஞாபகம் இருக்கா? எண்டோக்ரைன்னா ஃபுல்லாக ஹார்மோன் சுரக்கும், எக்ஸோக்ரைன் ஃபுல்லாக என்சைம் சுரக்கும். டைஜஷனில் வரக்கூடிய எல்லா என்னது, எக்ஸோக்ரைன் தான். சலைவரி கிளாண்டு என்ன கிளாண்டு, ஒரு எக்ஸோக்ரைன் கிளாண்ட், அவ்வளோதான். என்ன என்சைம் சுரக்கும் பார்த்தீங்கன்னா தயலின்னு ஒரு என்சைம் சுரக்குது, லைசோசைம்னுங்கிற ஒரு என்சைம் சுரக்குது. தயலின்னுங்கிறது ஒரு என்சைம், இதெல்லாம் வந்து என்னன்னா சலைவால இருக்கக்கூடிய பொருள். ஓகேவா? சலைவால 4 பொருள் இருக்கும். தயலின், பைகார்பனேட், மியூக்கஸ், லைசோசைம். தயலின்னுங்கிறது ஒரு என்சைம், பைகார்பனேட்னுங்கிறது என்னது, சால்ட், மியூக்கஸ்னுங்கிறது வந்து பார்த்தா மியூசின், அந்த லூப்ரிகேஷன், சளி சொல்றாங்கல்ல நமக்கு, சளின்னு சொல்றாங்கல்ல, சளி தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா மியூக்கஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த லைசோசைம்னுங்கிறது ஒரு என்சைம் தான். இந்த என்சைம் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற சாப்பாட்டில் கெட்ட பாக்டீரியா இருக்கு பார்த்தீங்களா, இங்கேயே அதை ஃபுல்லாக கொண்டும், ஓரளவுக்கு அது முடிஞ்ச வரைக்கும் கொண்டும்.
எலிஜன். எந்தெந்த பொருள் சலைவால இருக்குன்னு கேட்டு வைப்பாங்க. தமிழ்ல அடுத்து காமிக்கிறேன், ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் முடிச்சுக்கட்டும். டயலின்ங்கிறது ஒரு என்சைம். லைசோசோம் வேறப்பா, லைசோசைம் வேறப்பா. லைசோசோம்ங்கிறது என்னது? செல் ஆர்கனல், சூசைடல் பேக்ஸ்னு சொல்றோம்ல, அதான் லைசோசோம். லைசோசைம்ங்கிறது என்னது? அது ஒரு என்சைம். ரெண்டே கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. லைசோசோம் வேற, லைசோசைம் வேற. டைலின்ங்கிறது என்சைம். அது மற்றெல்லாம் தேவையில்லை, எழுத வேணாம் நீங்க சும்மா, சரியா? மியூக்கஸ்ங்கிறது லூப்ரிகேஷன் ஆஃப் ஃபுட். இதை கூட தேவையில்லை, நீங்க என்ன பண்ணுங்க, லூப்ரிகேஷன் ஆஃப் ஃபுட்னு போட்டுருங்க போதும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்துட்டு அப்படியே கரடு முரடா இருக்கும், அது அப்படியே உள்ள போகாது. அப்போ அந்த மியூக்கஸை என்ன பண்ணும், அந்த ஃபுட்டு கூட மிக்ஸ் பண்ணி ஒரு வலுவலுப்பான லேயரை ஃபார்ம் பண்ணி என்ன பண்ணும், உள்ள வந்துட்டு தள்ளும். இந்த வாயில நம்மளுக்கு அந்த மியூக்கஸ் சளியே சுரக்கலை அப்படின்னா அது என்ன டிசீஸ்? இப்போ நமக்கு அந்த வாயில மியூக்கஸ் சுரக்கலை, சலைவாவே ரொம்ப சுரக்கலை, அது என்ன டிசீஸ்? மாய்ஸ்டர் ப்ரொடியூசிங் கிளாண்ட் வந்து இங்கே அஃபெக்ட் ஆயிரும் இந்த டிசீஸ்க்கு அப்படின்னு சொல்லியிருப்பேன். நோ சலைவா, நோ டியர்ஸ், நோ ஸ்வெட்டு, ட்ரை ஐயா இருக்கும், ட்ரை மவுத்தாக இருக்கும், ட்ரை ஸ்கின்னாக இருக்கும். என்ன டிசீஸு? அந்த டாப்பிக்கில் ஒரு கொஸ்டின் தான் இப்போ குரூப் உள்ள கேட்டிருந்தாங்க. டர்னர் சிண்ட்ரோம், டவுன் சிண்ட்ரோம், கிளைன்ஃபில்டர் சிண்ட்ரோம்னு படிச்சிருப்போம்னா நம்ம வந்துட்டு ஒரு பாயிண்ட்டை படிக்கும்போது அந்த பாயிண்ட் அப்படியே ரெக்கவரி பண்ணிட்டு வரணும். சலைவா படிக்கிறோம்னா அப்போ என்னது, சலைவா இல்லாமல் இருக்குது அப்படின்னா ஜாக்ரன் சிண்ட்ரோம்னு சொல்ல தெரியணும். அதனால தான் சயின்ஸை நீங்கள் இப்படி குருட்டு மனப்பாடம் பண்ணீங்கன்னா மறந்து போயிடும். நீங்கள் இப்படி ப்ராடாக படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். ஒரு பாயிண்ட்டை இங்கே படிக்கிற பாயிண்ட்டை உங்களுக்கு அடுத்த இடத்துல யூஸ் பண்ண தெரியணும் உங்களுக்கு வந்துட்டு. இப்போ தைலின்ங்கிறது என்சைம் படிக்கிறோம் அப்படின்னா இது வந்து ஒரு எக்ஸோக்ரைன் கிளாண்டு. நம்ம எண்டோக்ரைன் படித்து முடிச்சிட்டோம், இது எக்ஸோக்ரைன். நமக்கு வந்து என்ன பண்ணிதான் தெரிஞ்சுக்கிறோம், அதை வந்துட்டு என்சைம் சுரக்கிற எல்லாமே என்னது, எக்ஸோக்ரைன் தான். புரியுது எப்படி படிக்கணும்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி படித்தாதான் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். இல்லாட்டி நீங்கள் குருட்டு மனப்பாடம் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக மறந்து போயிடும். விஷயம் அவ்வளோதான். தமிழில் டயலின், பைகார்பனேட், மியூக்கஸ் தான் என்னது, கோலை, லைசோசைம். அப்போ ஃபுட்டில் உள்ள கெட்ட பாக்டீரியாவை கொல்றது எங்கே ஆரம்பிக்குது? மவுத்துலேயே ஆரம்பிச்சிருது, கரெக்டா? இங்கே சலைவாவே என்ன பண்ணிடுது, கெட்ட பாக்டீரியாக்குள்ள இங்கேயே கொல்ல ஆரம்பிச்சிருது ஓரளவுக்கு ஃபுட்டில் வந்துட்டு. கொஞ்சம் பெரிய பெரிய சைஸில் உள்ள கெமிதை கொல்லும், சின்ன சின்னதாக கொல்ல முடியாது, அதெல்லாம் உள்ளே போயிடும். உள்ளே போனால் நம்மளால் உள்ள என்ன பண்ணிடுறாங்க, உடம்புக்குள்ள வேலையை பார்த்துரும். சரியா? ஜெனடிக்ஸ் ஒழுங்காக படித்தா அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிக்கலாம். டர்னர் சிண்ட்ரோம், கிளைன்ஃபில்டர் சிண்ட்ரோம் குரூப் 2 கேட்டிருந்தாங்கல்ல, அது அந்த கண்டென்ட்ல இருந்தால் கேட்டிருந்தான். அடுத்து மவுத்து, பக்கல் கேவிட்டி முடிஞ்சிருச்சா? அடுத்து என்ன இருக்குது, ஃபேரிங்ஸ். கரெக்டா? மவுத்து முடிச்சிருச்சு, பக்கல் கேவிட்டி முடிஞ்சிச்சு, வாயு உள்ள. அடுத்த தொண்டையா வந்துட்டு ஃபேரிங்ஸ் அடுத்து. சரியா? ஃபேரிங்ஸ்ல ஒரே ஒரு பாயிண்ட் தான்ப்பா, கவனிங்க. இந்த ஃபேரிங்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஃபேரிங்ஸ் தான் என்ன பண்ணும்னா டைஜஸ்டிவ் ட்ராக்கையும் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்கையும் பிரிக்கக்கூடியது பார்த்தா இந்த ஃபேரிங்ஸ் தான். சரியா? இப்போ இங்கேருந்து மவுத்தில் இருந்து ஆரம்பிக்குதா, ஃபேரிங்ஸ் வந்துட்டு இங்கிருந்து இப்படி ஒரு பாதை போகும், இப்படி ஒரு பாதை போகும். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டொமக்குக்கு போகக்கூடிய பாதை. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா லங்ஸுக்கு போகக்கூடிய பாதை. ஃபேரிங்ஸ்ல இருந்து ஈசோஃபேகஸ் போச்சுன்னா ஃபுட்டு ஸ்டொமக்குக்கு போகும். இங்கே லாரிங்ஸ் ட்ரக்கியா வழியா போச்சா அப்படின்னா காற்று எங்கே போகும்னா லங்ஸுக்கு போகக்கூடிய பாதை. இங்கே தான் வந்து என்ன பண்ணோம்னா ஃபுட்டும் காற்றும் வந்து பிரியும். ஓகேவா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வேல்வ் இருக்கும். அந்த வேல்வுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா எபிக்ளாட்டிஸ். ரொம்ப 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 முக்கியமான ஒரு வேல்வு எபிக்ளாட்டிஸ் அப்படின்னாங்க. இந்த வேல்வு தான் என்ன பண்ணோம்னா நம்ம சாப்பிடும்போது ஃபுட்டை முழுங்கும் போது இந்த வேல்வு இந்த பக்கத்தை க்ளோஸ் பண்ணிட்டு ஃபுட்டை வந்து ஈசோஃபேகஸ் மூலமாக ஸ்டொமக்குக்கு அனுப்பும். சுவாசிக்கும் போது என்ன ஆகும்னா இந்த பக்கம் க்ளோஸ் பண்ணிட்டு காற்றை வந்து எங்கே அனுப்போம்னா லங்ஸுக்கு அனுப்பும். இந்த ரெண்டையும் கரெக்டாக மூடி திறக்கிற வேல்வு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த எபிக்ளாட்டிஸ் தான். சில டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு குறையிறது பார்த்தீங்களா, அது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாட்டை நம்ம நல்லா வாயில் வச்சு நல்லா முக்குன்னு குத்துறோம் பார்த்தீங்களா, அப்போ குத்தும் போது என்ன ஆகும்னா இதுக்குள்ளே போக வேண்டிய சாப்பாடு இந்த பக்கம் வேல்வு மூடி தான் இருக்கும். ஆனாலும் கொஞ்சம் சாப்பாடு எங்கே ஆகும்னா நம்ம சாப்பாடு அதிகமாக போகும்போது வேல்வு ஒழுங்காக க்ளோஸ் ஆகாமல் சாப்பாடு வந்து இதுக்குள்ளே புகுந்துடும். எதுக்குள்ளே புகுறது, லங்ஸுக்குள்ளே போகிற பாதையில் புகுந்துடும்.
லங்ஸை பொறுத்த வரைக்கும் அதை எடுத்துக்கிறாது. அதை பொறுத்த வரைக்கும் ஏர் மட்டும்தான் எடுத்துக்கிறோம். இப்போ சாப்பாடு உள்ளே வருது அப்படின்னா திரும்ப அதை என்ன பண்ணுன்னா ரிட்டன் அனுப்பி விட்டுரும். அந்த ரிட்டன் வர ஃபுட்டு தான் நமக்கு என்ன ஆகுதுன்னா குறை ஏறி மூக்கு வழியாக வெளியே வருது பார்த்தீங்களா. அது காரணம் வந்துட்டு இந்த வேல்வை ஒழுங்காக மூடாமல் போகிறதுக்கு காரணம். மீனிங் புரியுது என்ன சொன்னது? உங்களுக்கு தெரிய வேண்டிய பாயிண்ட் என்னது? ஃபேரிங்ஸ்ங்கிறது என்னது? டைஜஸ்டிவ் ட்ராக்கையும் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்கையும் பிரிக்கக்கூடிய, அதை மட்டும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் எழுதிங்க. இட் செப்பரேட்ஸ் டைஜஸ்டிவ் ட்ராக் ஃப்ரம் ரெஸ்பிரேட்டரி ட்ராக். அந்த பாயிண்ட் எழுதிங்க. தமிழில் இருக்கு அந்த பாயிண்ட், தமிழில் இல்லை, எழுதிக்க அப்படியே. தொண்டையா, வாய், உள்வாய், தொண்டை தான் அடுத்தது. எழுதிக்க. உணவு பாதையும் காற்று பாதையும் பிரிக்கிறதுன்னு போட்டுக்கோங்க. அதே மாதிரி இட் செப்பரேட்ஸ் டைஜஸ்டிவ் ட்ராக் ஃப்ரம் ரெஸ்பிரேட்டரி ட்ராக். அங்கே இருக்கிற அந்த வேல்வோட பேர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எபிக்ளாட்டிஸ். அந்த பாயிண்ட் முக்கியமானது. எபிக்ளாட்டிஸ் இஸ் த வால்வ் தட் செப்பரேட்ஸ் டைஜஸ்டிவ் ட்ராக் ஃப்ரம் ரெஸ்பிரேட்டரி ட்ராக். எப்படின்னா எழுதிக்கணும், ஓகே தான், உங்களுக்கு தெரிஞ்சா போதும். அடுத்து ஈசோஃபேகஸ். ஈசோஃபேகஸ்க்கு ஒரே ஒரு பைப்புன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து என்ன சொன்னால் உணவு பாதைன்னு சொல்லுவாங்க. இதான் ஃபுட் பைப்புன்னு சொல்லுவாங்க. இப்போ ட்ரெக்கியா வந்து விண்டு பைப்புன்னு சொல்லுவாங்க. ஈசோஃபேகஸ் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபுட் பைப்புன்னு சொல்லுவாங்க. வேற ஒன்றுமே இல்லை. இந்த பார்த்தீங்கன்னா இதான் ஈசோஃபேகஸ். இங்கே இருக்குல்ல, இங்கேருந்து ஃபுட்டு வந்து இங்கே ஸ்டொமக்கு போகுது பார்த்தீங்களா, இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈசோஃபேகஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கவனிங்க, இந்த ஈசோஃபேகஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஈசோஃபேகஸ் அந்த ஃபுட்டு போகுதுல்ல, இந்த ஃபுட்டு போகிற மூமெண்ட்டுக்கு ஈசோஃபேகஸ் மட்டும் இல்லை, ஓவராலாக அந்த ஃபுட்டு நம்ம இண்டஸ்ட்ரைனில் ஃபுல்லாக போகிற அந்த மூமெண்ட்டுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரிஸ்டால்சிஸ் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபுட்டு இங்கேருந்து ஆரம்பிச்சு, ஈசோஃபேகஸ் ஆரம்பிச்சு நம்ம உடம்பு ஃபுல்லாக எல்லா இடத்துக்கும் போகுது பார்த்தீங்களா, அந்த மூமெண்ட்டுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிஸ்டால்சிஸ் மூமெண்ட் அப்படின்பாங்க. இந்த மூமெண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா அப்படின்னா இட் இஸ் எகெயின்ஸ்ட் கிராவிட்டி அப்படின்பாங்க. கிராவிட்டி அப்படின்னா என்னது? புவியீர்ப்பு விசையா. இது வந்து புவியீர்ப்பு விசைக்கு மாறா செயல்படக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்லுவாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈசோஃபேகஸ்ல ஃபுட்டு போகுது பார்த்தீங்களா, இந்த ஈசோஃபேகஸ் வந்து இப்படி இருக்காது. ஈசோஃபேகஸ் எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். என்ன ஆகும்னா இதான் நார்மல் ஈசோஃபேகஸ் இப்படி தான் இருக்கும். ஃபுட்டு வருது பார்த்தீங்களா, அந்த ஃபுட்டு உள்ள முழுங்கும் போது இந்த ஈசோஃபேகஸ் என்ன ஆகும்னா நிறுத்தி ஃபுட்டை வந்து என்ன பண்ணணும்னா கீழே தள்ளும். ஒரு ரப்பர் டியூப் எடுத்துங்க. அந்த ரப்பர் டியூப்ல ஒரு பால் போடுங்க, பிடிச்சிக்க, கையை பிடிச்சிக்கங்க, ஒரு பால் போடுங்க. அப்போ பால் இங்கே நிற்குமா? அடுத்து இங்கே சுருங்கும். அடுத்த பால் எங்கே வரணும்? இங்கே நிற்குமா? அடுத்து இங்கே சுருங்கும், அடுத்த பால் இங்கே நிற்கும். அடுத்து இங்கே சுருக்கணும், அடுத்த பால் இங்கே நிற்குமா? நம்ம அமைக்க எடுத்தோம்னா அப்படி பால் நின்று தானே கீழே வரும். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காவே அந்த டியூப் வந்து என்ன ஆகும்னா கான்ட்ராக்ஷன் ஆகி ஃபுட்டு என்ன ஆகும்னா கீழே. இங்க இருந்து ஃபுட்டு பொத்து நீங்க விழுகுது அப்படின்னா நம்ம வயிற்ற வலிக்கும் தெரியுமா? வயிற்றுல நமக்கு தெரியுதா ஃபுட்டு விழுகிறது? கிணத்துல கல்ல போட்டா டப்புன்னு கேட்குதா? அந்த மாதிரி நம்ம கேட்குது ஏதாச்சும்? அப்ப என்ன அர்த்தம்? ஃபுட்டு இங்க முழுகுனா பொத்து நீங்க வந்து விழுகிறது இல்லை. இங்க என்ன ஆகுது? இங்கே ஒரு பாஸ், இங்கே ஒரு பாஸ், இங்கே ஒரு பாஸ், இங்கே ஒரு பாஸ், இங்கே ஒரு பாஸ். அதுக்கப்புறம் ஃபுட்டு என்ன ஆகும்னா ஸ்டொமக்ல போய் சேரும். அப்படியே விழுந்தா கிராவிட்டி. ஸ்டாப் பண்ணி வந்து அது என்னது? அது எகெயின்ஸ்ட் கிராவிட்டி. அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வாயில ஃபுட் வைக்கிறீங்களா, முழுங்குறீங்களா, ஃபுட்டு கீழே போகுதா, இது நார்மல் கிராவிட்டி. இப்போ நீங்கள் வாயில ஃபுட்டை வச்சுக்கோங்க, முழுங்காதீங்க, தலைகளே நின்றுக்கங்க, அப்போ முழுங்குங்க, ஃபுட்டு எங்கே போகும்? புரியுதா? இதுதான் தலை உங்களுக்கு. இப்போ நீங்கள் முழுங்குறீங்க, ஃபுட்டு கீழே போயிடுது, இது நார்மல் கிராவிட்டி. இப்போ நீங்கள் வாயில ஃபுட் வச்சுக்கிறீங்க, இப்படி இருக்கீங்க, இப்போ நீங்கள் முழுங்குனா ஃபுட்டு எங்கே போகும்? அது வயிற்றுக்கு தான் போகும், வெளியில் வர வயிற்றுக்கு போயிடும். புரியுதா? அதுவும் எங்கே தான் போகும்னா மேலே தான் போகும். இது என்னது? இங்கே போனால் கிராவிட்டி, இது வந்து என்னது? எகெயின்ஸ்ட் கிராவிட்டி. அவ்வளோதான். புரியுதா என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் என்ன பண்ணாதீங்க, யாரும் வாய்க்குள்ள ஃபுட்டை கிட்ட வச்சுவிட்டு தலையில் ரெண்டு முழுகி பார்க்காதீங்க, குறைகிற எண்ணெய் மாட்டி விட்டுறக்கூடாது, சரியா? ஈசோஃபேகஸ்க்கு ஃபுட் பைப் தெரிஞ்சுக்கங்க. அந்த மூமெண்ட்டுக்கு பேர் பெரிஸ்டால்சிஸ் இயக்கம். அந்த ஒரு வார்த்தையை மட்டும் தெரிஞ்சுக்கங்க. தமிழில் வந்து பெரிஸ்டால்சிஸ் இயக்கம். ஈசோஃபேகஸ்னா என்னது? உணவு குழாய். அவ்வளோதான். இந்த உணவு போகக்கூடிய அந்த இதுக்கு பேர் பெரிஸ்டால்சிஸ் இயக்கம். அவ்வளோதான். ஃபுட்டு எல்லா பக்கத்துலையுமே ஸ்லோவாக தான்ப்பா அப்படியே போகும்ப்பா. ஃபுட்டு ஒரு இடத்துக்கு போகும், என்ன ஆகும்? அங்கே கொஞ்சம் என்சைம் கொட்டும், டைஜஸ்ட் ஆகும். இப்போ ஸ்டொமக் வந்து எண்டோக்ரைனா எக்ஸோக்ரைனா? உங்களுக்கு யோசிக்கிறீங்க எக்ஸோக்ரைன் தான், வேறையும் யோசிக்கக்கூடாது. டைஜஷனில் வரக்கூடிய எல்லா கிளாண்டுமே எக்ஸோக்ரைன் தான், ஒன்னே தவிர. என்னது? டைஜஷனில் வரக்கூடிய எல்லா கிளாண்டுமே எக்ஸோக்ரைன் தான், ஒன்னே தவிர. என்னது?
ஏன்னா அந்த ஒரு கிளாண்டு தான் எண்டோவாகவும் இருக்கும் எக்ஸோவாகவும் இருக்கும். என்ன கிளாண்டு? பேன்க்ரியாஸ், கணையம். அவ்வளோதான். பேன்க்ரியாஸ் தவிர மற்ற எல்லாமே எக்ஸோக்ரைன் தான். பேன்க்ரியாஸ் மட்டும்தான் என்னது? எண்டோவாகவும் இருக்கும் எக்ஸோவாகவும் இருக்கும். அவ்வளோதான். புரியுதா என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு? அடுத்த ஃபுட்டு எங்கே வந்துருச்சுன்னா எங்கே வருது? ஸ்டொமக்குக்கு வருது. சரியா? ஸ்டொமக் தான் கேஸ்ட்ரிக் கிளாண்டு. ஸ்டொமக்கில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பண்ணுங்க, இட் இஸ் த மோஸ்ட் டைலேட்டட் பார்ட். அப்படின்னா மீனிங் என்னது? டைலேட்டட் அப்படின்னா எக்ஸ்பேண்டட்னு அர்த்தம். எவ்வளவு போட்டாலும் இன்கமிங் வாங்கிக்கணும் ஃபுட் ஸ்டொமக். அதான் வயிற்றுல போட்டால் வயிறு என்ன ஆகிட்டு தான் இருக்குது? பேக் மாதிரி பிரிஞ்சுக்கிட்டே தானே போகுது, வேற ஒன்று வெடிக்குது அது வந்துட்டு. அதுதான் மோஸ்ட் டைலேட்டட் எக்ஸ்பேண்டபிள் பார்ட்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மோஸ்ட் டைலேட்டட் பார்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டொமக். சரியா? ஸ்டொமக்கை வந்து 3 பார்ட்டாக பிரிப்பாங்கப்பா. கார்டியாக், ஃபண்டஸ், பைலோரிக். நம்ம இந்த கார்டியாக்னுங்கிற பேரை பார்த்தா நம்ம என்ன போட்டுருவோம்? நம்ம ஹார்ட்னு போட்டுருவோம். ஆனால் ஸ்டொமக்கோட ஒரு பார்ட்டுக்கு பேர் என்னது? கார்டியாக், ஃபண்டஸ், பைலோரிக். இந்த 2 பாயிண்ட் மட்டும் தெரிஞ்சுக்கணும் போது, வேற ஒன்றுமே தெரியும். இருக்கிறதுலே மோஸ்ட் டைலேட்டட் பார்ட் வந்து என்னது? ஸ்டொமக் தான். இந்த இருக்கு பாருங்க, இறைப்பை தான் என்னது? அகன்ற பை போன்ற ஒரு உறுப்பு. அது 3ஆ பிரிப்பாங்க. என்னென்னது? கார்டியாக், ஃபண்டஸ், 3ஆவது என்னது? பைலோரிக் அல்லது பைலோரஸ். இந்த மாதிரி தான்ப்பா கேட்பாங்கப்பா. ஏதோ ஒரு உறுப்பை கொடுத்து பைலோரிக்னுங்கிறது வந்து உடம்புல வந்து எந்த பார்ட்டில் வரக்கூடியதுன்னு கேட்பாங்க. இங்கே வரக்கூடியது ஸ்டொமக்கில் வரக்கூடிய ஸ்டொமக்கோட ஒரு பார்ட்டுக்கு பேர் பைலோரிக். அவ்வளோ. ரொம்ப பெருசாலாம் தேவையில்லை, அப்போ ரொம்ப இன்டெப்த்தாலாம் நீங்கள் படிக்க வேணாம் ஒன்று. சரியா? அதே மாதிரி ஸ்டொமக் வந்து என்ன பண்ணோம்னா 3 என்சைமை சுரக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா பெப்சின், ரெனின், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். எழுதிங்க. சலைவாவோட என்சைம் படித்தோமா? டயலின் படித்தோமா? டயலின், அமைலேசன். அது மாதிரி வந்து இது பார்த்தீங்கன்னா 3 என்சைம் சுரக்கும். பெப்சின், ரெனின், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். இதைத்தான் கேஸ்ட்ரிக் ஜூஸ் அப்படின்பாங்க. கேஸ்ட்ரிக் ஜூஸ்னா என்னது? ஸ்டொமக் சுரக்கக்கூடிய என்சைமுக்கு பேர் தான் கேஸ்ட்ரிக் ஜூஸ். பெப்சின், ரெனின், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்ங்கிறது ஆர்கானிக் ஆசிடா இன்ஆர்கானிக் ஆசிடா? ஆர்கானிக் ஆசிட்னா என்ன? இன்ஆர்கானிக் ஆசிட்னா என்ன? ஆர்கானிக் ஆசிட் கனிம அமிலம், கரிம அமிலம். ஃபர்ஸ்ட் ஆர்கானிக்னா என்னன்னு தெரிஞ்சுங்க. ஆர்கானிக்னா என்ன சொல்லுவீங்க நீங்க? ஆர்கானிக்னா ஜென்ரலா என்ன சொல்லுவீங்க? இப்போ ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ்னு வாங்குறீங்களா? அப்படின்னா மீனிங் என்ன? இயற்கையா உரம் போட்டு வளர்க்குறதுக்கு பேர் தான் ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ். செயற்கை உரம் போடாமல் இயற்கையாக உரம் போடுறது. அப்போ ஆர்கானிக்னு வார்த்தை வந்துட்டாலே கண்டிப்பாக லிவிங் திங்ஸ். அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. புரியுதா என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு? ஆர்கானிக்னா லிவிங் திங்ஸ். அப்போ ஒரு உயிருள்ள ஒரு பொருள்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஆசிட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ஆசிட். லெமனில் என்ன ஆசிட் இருக்குன்னா சிட்ரிக் ஆசிட் இருக்கும், அது ஒரு ஆர்கானிக் ஆசிட். ஆண்டில் வந்து ஃபார்மிக் ஆசிட் இருக்கும், அது ஒரு ஆர்கானிக் ஆசிட். இன்ஆர்கானிக்னா என்னது? மினரல்ஸ்ல இருந்து எடுத்து லேப்ல ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஆசிட் வந்து இன்ஆர்கானிக் ஆசிட். சல்ஃபரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட், பாஸ்போரிக் ஆசிட், ஆர்த்தோபாஸ்போரிக், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் எல்லாமே என்ன ஆசிட்னா இன்ஆர்கானிக் ஆசிட் தான். ஆனா அப்படிப்பட்ட ஒரு இன்ஆர்கானிக் ஆசிட் எங்க சுரக்குது? நம்மளோட ஸ்டொமக்ல சுரக்குது. அப்போ அதோட பர்பஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்கும். அதே மாதிரி இந்த ஆசிட்டை சுரக்கக்கூடிய அந்த செல்லோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சின்டிக் செல்ஸ். நிறைய டைம் கேட்டிருக்கேன், எழுதிங்க. அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டை சுரக்கக்கூடிய அந்த செல்லோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சின்டிக் செல்ஸ். இதுக்கு இன்னும் ஒரு பேர் ஞாபகம் இருக்கா இருக்காச்சும்? இது அங்கே எழுதி போட்டிருப்பேன் நான். கரெக்டு தான், வாய் சொன்ன பாயிண்ட் கரெக்டு தான். பெரைட்டல் செல்ஸ். அந்த பி வரைக்கும் ஞாபகம் வந்தா போதும். இந்த பாயிண்ட் தான் அங்கேயே எழுதி போட்டிருப்பேன் நான். ஆசிட் பேஸ் ஆட்டில் எழுதி போட்டிருப்பேன் நான். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் பார்க்குறப்ப அங்கே என்ன பார்த்துருப்போம் நம்ம வந்துட்டு? இந்த ஆசிட் டைஜஷன்ல வருதுன்னு எழுதி போட்டிருப்போம் நம்ம வந்துட்டு. இதான்ப்பா முக்கியமானது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு செரிமானம் ஆகிறதுக்கு முக்கியமானது இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் தான். உடம்புல கெட்ட பாக்டீரியா, வேற ஏதாச்சும் கெமிக்கல் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் இதான் சுரக்கும். இதில் பிஹெச் வேல்யூ என்ன படித்தோம் ஞாபகம் இருக்கா? பிஹெச் மதிப்பு என்ன படித்தோம்? 1 to 2. 1 to 2ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஸ்ட்ராங்கான ஆசிட் தான் 1 to 2 உள்ள பிஹெச் மதிப்பு உள்ள ஆசிட். பிஹெச் வேல்யூ 1 இருக்கிற ஆசிட் கையில் கொட்டுச்சா அப்படின்னா கையே என்ன ஆயிரும்னா பொத்து போயிடும், கையே ஓட்ட விழுந்துடும். அப்படிப்பட்ட ஒரு ஆசிட் எங்கே சுரக்குது? நம்மளோட ஸ்டொமக்ல சுரக்குது. எதுக்காக? நம்ம சாப்பிட்ற சாப்பாடு செரிமானம் ஆகுறதுக்காக. சாப்பாடு இருந்தால் அது என்ன பண்ணோம்னா சாப்பாடு டைஜஸ்ட் பண்ணோம். சாப்பாடு இல்லாட்டி ஆட்டோமேட்டிக்காக அது என்ன பண்ணோம்? ஸ்டொமக்கோட அவுட்டர் லேயரை ஃபுல்லாக அரிக்க ஆரம்பிச்சிடும். நமக்கு அல்சர் பெயின் வருது பார்த்துருக்கீங்களா? நமக்கு அல்சர் பெயின் வரதுக்கு மெயினான காரணமே இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் தான். சாப்பாடு இல்லாட்டி ஆட்டோமேட்டிக்காக அது என்ன பண்ணோம்னா ஸ்டொமக்கோட அவுட்டர் லேயரை ஃபுல்லாக அரிக்க ஆரம்பிச்சிடும். நமக்கு அது அல்சர் பெயின், வயிற்று வலி வரது காரணம்.
ஏன்னா பிஹெச் வேல்யூ என்ன இருக்குது 1 to 2 இருக்குது. ரொம்ப 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 ஸ்ட்ராங்கானது 1 to 2 இருக்குது. புரியுது என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்து போகலாமா? இந்த பிஹெச் மதிப்பை இங்கே எழுதிக்கங்க. ஹைட்ரோக்ளோர் பிஹெச் மதிப்பு என்னது 1 to 2. அடுத்த ஃபுட்டு எங்கே வந்துருச்சு? இப்போ வந்துட்டு ஸ்மால் இன்டெஸ்டைன் இருக்கிறதுல லெங்தியஸ்ட் பார்ட் வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன் தான்ப்பா உடம்புல வந்துட்டு. ஸ்மால் இன்டெஸ்டைன் என்னது சைஸில் தான் சின்னது, லெங்த் வந்து அதிகமாக யார் தான் இருப்பா? ஸ்மால் இன்டெஸ்டைன் தான் அதிகமாக இருக்கும். சரியா? ஸ்மால் இன்டெஸ்டைனை 3 பார்ட்டாக பிரிப்பாங்கப்பா. டியோடினம், ஜெஜனம், இலியம்னு சொல்லுவாங்க. லேஜன் ஸ்மால் இன்டெஸ்டைன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 3 பார்ட்டாக பிரிப்பாங்க. டியோடினம், ஜெஜனம், இலியம் தான் இருக்கு. ஃபுட்டு இப்படி வருதுல்ல, இப்படி தான் ஸ்மால் இன்டெஸ்டைன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படி தான் ஃபுட்டு இப்படி இன்டெஸ்டைன் மடிச்சு அப்படி தானே இருக்கும். இல்லை இங்கேருந்து இந்த பகுதி வரைக்கும் டியோடினம்னு வச்சுக்கோங்க. இங்கேருந்து இந்த பகுதி வரைக்கும் ஜெஜனம், இங்கேருந்து இந்த பகுதி வரைக்கும் இலியம்னு பிரிச்சிருப்பாங்க. அவ்வளோ வேறு ஒன்றுமே இல்லை. ஏன்னா மொத்த இன்டெஸ்டைன் ஃபுல் லெங்த்துக்கு நிறையா இருக்கும்ல. அப்போ அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ஃபுட்டு இப்போ எங்கே டியோடினம் நிற்கிது. இப்போ ஃபுட்டு எங்கே இருக்குன்னா ஜெஜனம்ல இருக்குது, ஃபுட்டு எங்கே இருக்குன்னா இலியம்ல இருக்குது. பிரிச்சுக்கிறக்காண்டி வேறு ஒன்றும் இல்லை. மெடிக்கல் ஃபீல்டு பிரிப்பாங்களா, அதுக்காக படித்தது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன ஹெட்டிங் போட்டுங்க அப்படின்னா டியோடினம் ஹெட்டிங் போட்டுங்க. ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் வந்துட்டு டியோடினம். டியோடினம் மட்டும் தான் பார்ப்போம், வேற எதுவும் பார்க்க மாட்டோம். ஏன்னா இந்த டியோடினம் பார்ட்ல ஃபுட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் என்ன ஆகும்னா இந்த லிவரும் பேன்க்ரியாஸும் டைஜஷன்ல ஜாயிண்ட் ஆகும். புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? ஃபுட்டு டியோடினம் நிற்கிது பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் என்ன ஆகும்னா அப்படியே லிவர் வந்து என்ன ஆகணும், டைஜஷன்ல சேரும். ஃபுட்டு இங்கே நிற்குமா, லிவர் என்ன பண்ணும், அதோட என்சைமை கூட்டி டைஜஷன் ஜாயின் பண்ணும். அடுத்த ஃபுட்டு இங்கே வருமா, இந்த இடத்துல யார் இருப்பா அப்படின்னா பேன்க்ரியாஸ் இருக்கும். அது என்ன பண்ணும், அதோட என்சைமை கூட்டும். அவ்வளோதான் மீனிங். புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? அப்போ லிவர் வந்து டைஜஷன்ல வந்து எங்கே ஜாயிண்ட் ஆகுதுன்னு கேட்பாங்க. எங்கே ஜாயிண்ட் ஆகுது? ஸ்மால் இன்டெஸ்டைன்ல இருக்கக்கூடிய டியோடினம் பார்ட்ல ஜாயிண்ட் ஆகுது. இவ்வளவுதான் மீனிங், வேற ஒண்ணுமே இல்லை. புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? தெளிவா இருக்கீங்களா? ஒன்றும் குழப்பம் இல்லையா? ஒன்றும் ரொம்ப ரொம்ப வந்து என்ன பண்ணாதீங்க, அப்படியே ஃபுட்டு போற பாதை அவ்வளவுதான். இந்த இடத்துல ஃபுட்டு நிற்கும் போது லிவர் ஜாயிண்ட் ஆகுது. ஏன்னா இங்க இருந்து டைரக்டா எப்படி வரும், ஒரு பைப் மூலமா தான் வரும். கரெக்டா படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? என்னது எக்ஸோகிரைன் ஃபுல்லாமே என்ன கிளாண்டு? எண்டோகிரைனுக்கு என்ன ஒரு பேர் என்ன படிச்சோம் நம்ம? டக்லஸ் கிளாண்டு, நாளமில்லா சுரப்பிகள். எக்ஸோ எல்லாமே என்னது? டக்டு, நாளமுள்ள. அப்ப என்ன அர்த்தம்? தனியா அதுக்குன்னு என்ன இருக்கும்னா பைப் இருக்கும். இந்த பைப் மூலமா என்சைம் என்ன பண்ணி இங்க வந்துட்டு கொட்டும். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. புரியுதா? எல்லா பாயிண்ட்டும் என்ன பண்ணீங்க இப்போ வந்து அப்படியே ரெண்டையும் ஒண்ணா வந்து மெர்ஜ் பண்ணிக்கங்க. அப்படியே எண்டோல என்ன படிச்சோமோ எக்ஸோ என்ன பண்ணுங்க, அப்படியே ரெண்டையும் கம்பேர் பண்ணிக்கங்க. அப்படியே அவ்வளவுதான். ஹார்மோன்ஸ் பிளட் மூலமா தான் டிரான்ஸ்போர்ட் ஆகி போகும். என்சைம்ஸ் எல்லாத்துக்கும் என்ன இருக்கும், தனித்தனியா பைப் இருக்குன்னு படிச்சோமா, அந்த பைப் மூலமா தான் என்ன பண்ணாங்க வந்து கொட்டுன்னு படிச்சோமா, அதே மாதிரி தான், வேற ஒண்ணு. புரியுதா? ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் என்ன போட்டுக்கிறீங்க? அடுத்து ஜெஜனம் போடுவீங்களா, இலியம் போடுவீங்களா? அடுத்த ஹெட்டிங் லிவர் போட்டுங்க. லிவரும் பேன்க்ரியாஸ் ஜாயிண்ட் ஆகுதுன்னு படிச்சோம்ல, அப்புறம் லிவரை பத்தி படிக்க வேணாமா நம்ம? அதை யார் படிக்கிறது? லிவர் பேன்க்ரியாஸ் ஜாயின் பண்ண படிச்சோமா? இல்ல அப்ப லிவர் என்ன என்சைம் சுரக்குதுன்னு கேட்பாங்க. என்ன தெரியும் உங்களுக்கு? அதை படிச்சா அடுத்து என்ன பண்ண, ஜெஜனம் போக முடியும். நம்ம லிவர் அங்கேயே படிச்சிருக்கோம், கவனிங்க. லிவர் வந்து என்னது, லார்ஜஸ்ட் கிளாண்ட் படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? லிவர் தான் என்னது, லார்ஜஸ்ட் கிளாண்ட்ல எண்டோகிரைன்ல. எதுல படிச்சிருக்கோம்? எண்டோகிரைன்ல எழுதி போட்டிருப்பேன். இது ஒரு கொஸ்டின் கேட்டேன், ஞாபகம் இருக்கா? லார்ஜஸ்ட் எக்ஸோகிரைன் என்னன்னு சொல்லி கேட்டேன். லிவர் தான் என்னது, லார்ஜஸ்ட் எக்ஸோகிரைன் கிளாண்ட். சரியா? லிவர் சுரக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான என்சைமுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பைல் ஜூஸ், பித்த நீர் அப்படின்பாங்க. இந்த பைல் ஜூஸ் என்ன கலர்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிரீனிஷ் எல்லோ கலர்ல இருக்கும். ஓகேவா? இந்த பைல் ஜூஸ் தான் என்னது, ரொம்ப 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 முக்கியமானது. என்னது, டைஜஷன் ஆஃப் ஃபேட். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல கொழுப்பு இருக்கு பார்த்தீங்களா, அந்த கொழுப்பு வேற எங்கேயுமே டைஜஸ்ட் ஆகாது. சாப்பிட்ற சாப்பாட்டில் உள்ள கொழுப்பை கரைக்கிறதுக்கு முக்கியமானது யாரா அப்படின்னா இந்த பைல் ஜூஸ் தான். இது வரைக்கும் எழுதுங்க, இது தேவையில்லை. இது வரைக்கும் மட்டும் எழுதுங்க, 3 பாயிண்ட் மட்டும். லார்ஜஸ்ட் கிளாண்ட் எழுதிங்க. அதே மாதிரி லிவர் சொல்லக்கூடிய அந்த என்சைமுக்கு பேர் என்னது, பைல் ஜூஸ். பைல் ஜூஸ் என்ன கலர்ல இருக்கும்னா கிரீனிஷ் எல்லோ கலர்ல இருக்கும். எதுக்கு ஹெல்ப் பண்ணுது? டைஜஷன் ஆஃப் ஃபேட், கொழுப்பை கரைக்கிறதுக்கு யாரு ஹெல்ப் பண்றா? இந்த பைல் ஜூஸ் ஹெல்ப் பண்ணுது. தமிழ் அடுத்து காமிக்கிறேன், வெயிட் பண்ணி இங்கிலீஷ் எழுதி முடிக்கணும். நீ டெரரா எழுதி தப்பு எழுதிடாது எதையாச்சும்.
இதையும் எழுத வேணாம்னு சொன்னா பின்னாடி படிப்போம் நம்ம இதை பற்றி கீழே. அங்கே எழுதிக்கலாம், இங்கே எழுதினா ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா எழுதுவீங்க வேஸ்ட். அதனால தான். அடுத்து பைல் ஜூஸ் இருக்குது பார்த்தீங்களா. பைல் ஜூஸில் வந்துட்டு எப்படி பிரிக்கிறாங்கன்னா, பைல் ஜூஸ்க்குள்ள கவனிங்க, 2 பொருள் இருக்கும். பைல் சால்ட்டு, பைல் பிக்மெண்ட்ஸ். இந்த ரெண்டும் சேர்ந்ததுக்கு பேர் தான் பைல் ஜூஸ். இந்த பைல் சால்ட்டுக்குள்ள யார் யார் இருப்பாங்கன்னா, சோடியம் கிளைகோலேட், சோடியம் டாரா கிளைகோலேட். இந்த ரெண்டையும் வந்து பைல் சால்ட் அப்படின்பாங்க. பிலிருபின், பிலிவெர்டின், இந்த ரெண்டையும் வந்து பைல் பிக்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டையும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பைல் ஜூஸ் அப்படின்னு. என்ன அர்த்தம்? இந்த 4 சேர்ந்ததுக்கு பேர் தான் பைல் ஜூஸ். அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. பைல் ஜூஸ் எப்படி பிரிக்கிறாங்கன்னா 2ஆ பிரிக்கிறாங்க, பைல் சால்ட், பைல் பிக்மெண்ட்ஸ். பைல் சால்ட்டுக்குள்ள யார் இருக்கா? சோடியம் கிளைகோலேட், டாரா கிளைகோலேட் இருக்காங்க. பைல் பிக்மெண்ட்ஸ்குள்ள யார் இருக்கா? பிலிருபின், பிலிவெர்டின். அவ்வளோதான். தமிழ் அதே மாதிரி தான் இருக்கு, பித்த உப்புகள், பித்த நிரம்பிகள். அவ்வளோதான். இந்த 2 சேர்ந்ததுக்கு பேர் தான் என்னது? பைல் ஜூஸ். புரியுதா? எது வந்து பைல் சால்ட்னு கேட்டு வைப்பாங்க திடீர்னு. எது? சோடியம் கிளைகோலேட், சோடியம் டாரா கிளைகோலேட், ரெண்டு வந்து என்னது? பைல் சால்ட். அவ்வளோதான். இந்த பிலிருபின் டெஸ்ட் எல்லாம் எடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களாப்பா? டெஸ்ட், பிளட் டெஸ்ட், பிலிருபின் டெஸ்ட் எல்லாம் எடுப்பாங்க. பைல் ஜூஸ் என்ன கலர்ல இருக்குது? அதுக்கு காரணம் யாரு? பைல் ஜூஸ் கிரீனிஷ் எல்லோ கலர்ல இருக்கு, அதுக்கு காரணம் யாரு? காரணம் என்ன? கலர் அப்படின்னாலே கண்டிப்பா என்னது? ஒரு பொருள் கலர் தரது காரணம் யாரு? பிக்மெண்ட் தானே. அதான் பைல் பிக்மெண்ட்ஸ்னு தெளிவாக தான் இருக்கே, பிலிருபின், பிலிவெர்டின்னு. இதுதான் க்ளூவே, போர்டில் இருக்க ஆன்சர் எல்லாமே வந்துட்டு. பைல் ஜூஸ் என்ன கலர்ல? கிரீனிஷ் எல்லோ கலர்லன்னு படிச்சோமா நம்ம வந்துட்டு. எப்பவுமே ஒரு பொருள் கலர்னா கண்டிப்பா இங்க யாரு வருவா? கண்டிப்பா இங்க பிக்மெண்ட் தானே வரணும். அப்ப கண்டிப்பா இங்க போர்ட்லயே பிக்மெண்ட் இருக்கிய. என்ன அர்த்தம்? இதுதான் காரணம், அவ்வளவுதான். அடுத்து பான்கிரியாஸ், ஹெட்டிங் போட்டுங்க. கண்ணு முன்னாடி ஆன்சர் இருந்தாலும் அதை என்ன பண்ண மாட்டேங்கிறீங்க, கண்டுபிடிக்க மாட்டேங்கிறீங்க. அடுத்து பான்கிரியாஸ். கரெக்டா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்க எழுதிக்கலாம். என்ன பாயிண்ட்? இட் ஆக்ட் அஸ் எண்டோக்ரைன் அண்ட் எக்ஸோக்ரைன். ரெண்டு ஆக்ட் பண்ற ஒரே இது வந்து என்னது? பான்கிரியாஸ் தான். சரியா? நம்ம என்ன பகுதி பார்க்கணும் இப்போ? எண்டோ பார்க்கணும், எக்ஸோ பார்க்கணுமா? நம்ம எண்டோக்ரைன் நமக்கு தேவையில்லை. எண்டோக்ரைன்ல என்னென்ன ஹார்மோன்ஸ் இருக்கும் ஞாபகம் இருக்கா? பான்கிரியாஸ் எண்டோக்ரைனா இருக்கும்போது என்னென்ன ஹார்மோன்ஸ் இருக்கும்? இன்சுலின், குளுக்ககான், சொமட்டோஸ்டாட்டின். மொத்தம் 3 ஹார்மோன் பார்த்தா ஞாபகம் இருக்கா? ஆல்பா செல்ஸ் வந்து என்ன பண்ணும்? குளுக்ககான். பீட்டா செல்ஸ் என்ன பண்ணும்? இன்சுலின் ஹார்மோன். டெல்டா செல்ஸ் என்ன பண்ணும்? சொமட்டோஸ்டாட்டின் ஹார்மோனை சுரக்குன்னு படித்தோம். அது 3 பான்கிரியாஸோட எண்டோக்ரைன் பார்ட். இப்போ நம்மளுக்கு என்ன தேவையில்லை? அந்த பகுதி நமக்கு தேவையில்லை. பான்கிரியாஸோட எக்ஸோக்ரைன் பார்ட் நமக்கு தெரிஞ்சா போதும். என்னென்ன என்சைம் சுரக்குது? ட்ரிப்சின், கைமோட்ரிப்சின், கார்பாக்சிபெப்டிடேஸ், அமைலேஸ், லைபேஸ். இந்த 5 யாரோடது? பான்கிரியாஸோட 4 முள்ள சுரப்பிகள் சுரக்கக்கூடிய பகுதி. பான்கிரியாஸோட எக்ஸோக்ரைன் பார்ட்டுக்கு பேர் என்ன படிச்சோம் ஞாபகம் இருக்கா? எண்டோக்ரைன் பார்ட்டுக்கு பேர் என்ன படிச்சோம் நம்ம? ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ் படிச்சோமா? எக்ஸோக்ரைன் பார்ட்டுக்கு பேர் என்ன படிச்சோம் நம்ம? ஆக்னின்னு படிச்சோம்னா நம்ம. இந்த பகுதிக்கு பேரு ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ். இந்த பகுதிக்கு கொண்டு இந்த வார்த்தையை எழுதி வச்சுக்கோங்க, இங்கே பக்கத்துலேயே எழுதி வச்சா கூட உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். அசினித்திஸ்னு படிச்சோம் பாருங்க தமிழ்ல. இங்க வந்து ஆக்னி, அவ்வளவுதான் இங்கிலீஷ்ல. இந்த பக்கம் ஆர்கானை கொடுத்து இந்த பக்கம் என்ன பண்ணாங்க? என்சைமை கொடுத்து மேக்ஸா பழைய கேட்டு வச்சுருக்காங்க சில டைம் வந்துட்டு. புரியுதா? தலைவரி கிளாண்டு, கேஸ்ட்ரிக் கிளாண்டு, பான்கிரியாஸ், இந்த மாதிரி கொடுத்து 4 பார்ட்டை கொடுத்துருவாங்க. அந்த பக்கம் என்ன பண்ணிடுவாங்க? 4 என்சைமை கொடுத்து வைப்பாங்க. அந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. கரெக்ட் பேர் ராங் பேர்ல கேட்டிருக்காங்க, மேட்ச்ல கேட்கல. அந்த கிளாண்டு என்சைம் இது வந்து ராங் பேர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். அப்போல்லாம் மாட்டிக்கிறீங்க. புரியுதா என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு? ஸோ ஒவ்வொரு கிளாண்ட்லையும் ஒவ்வொருதையும் படிச்சுக்கோங்க தெளிவாக. என்ன முடிஞ்சு? டியோடினம் முடிஞ்சு. கரெக்டா? அடுத்து ஜீஜனம். ஜீஜனம்ல ஒரு 4 என்சைம், அவ்வளோதான். சுக்ரேஸ், மால்டேஸ், லாக்டேஸ், லைபேஸ். எல்லாமே இதை என்ன பண்ணும்? சுக்ரோஸை உடைக்கிறது. மால்டேஸ் மால்டோஸை உடைக்கிறது. டைசாக்கரைடு வந்து 2 மூணாவா பிரிக்கும்லப்பா, அதுக்கான தேவைப்படுற என்சைம் தான். சுக்ரோஸ் வந்து டைசாக்கரைடு, அது குளுக்கோஸ் பிளஸ் ஃப்ரக்டோஸா பிரியும். அந்த சுக்ரோஸை குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸா பிரிக்கிற என்சைம் வந்து யாருன்னா இந்த சுக்ரேஸ். மால்டோஸ் வந்து குளுக்கோஸ் பிளஸ் குளுக்கோஸா பிரியும் நினைக்கிறேன், அது பிரிக்கிறது மால்டேஸ்.
லாக்டோஸை வந்து குளுக்கோஸ் ப்ளஸ் கேலக்டோஸ் லாக்டேஸ் அந்த மாதிரி உள்ளது. சரியா? இந்த என்சைம் எல்லாமே என்ன பண்ணோம்னா டைசாக்கரைட்ஸ் என்ன பண்ணும், 2 மோனோசாக்கரைட்ஸாக பிரியும். என்ன பிளட் எப்படி தான் எடுத்துக்கிறோம், குளுக்கோஸாக தான் எடுத்துக்கிறோம் நமக்கு. சரியா? மெயின்ஸ் படிக்கும் போது படிப்போம். நம்ம மெயின்ஸில் நமக்கு சிலபஸில் இருக்குது கார்போஹைட்ரேட்ஸ் விட்டமின்ஸ்னு தனியாக இருக்குது. அப்போ படிக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அதை பற்றி நம்ம தனியாகவே நம்ம படிப்போம். நம்ம வந்து புரியுதா என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு. அடுத்து இலியம். இலியம்ல ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தெரிஞ்சுக்கிறதுப்பா. இலியம்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வில்லைன்னு ஒரு பொருள் இருக்கும். மிச்ச மீதி குடல் உறிஞ்சிகள்னு சொல்லுவாங்க. மிச்ச மீதி இருக்கிற பொருளை ஃபுல்லாமே உறிஞ்சி எடுக்கிறது வந்து யாரா அப்படின்னா இந்த வில்லை தான். இந்த ஃபுட்டு இந்த இடத்துக்கு வரும்போது மிச்ச மீதி இருக்கிற தண்ணி கண்டென்ட், மிச்ச மீதி உள்ள எக்ஸ்ட்ரா உள்ள புரோட்டீன் உள்ள கண்டென்ட் ஃபுல்லாத்தையுமே யாரு உறிஞ்சி எடுப்பா அப்படின்னா வில்லை உறிஞ்சி எடுத்து. இலியம்க்கு அப்புறம் ஃபுட்டு டைஜஷன் நடக்காது, அவ்வளோதான். ஸ்மால் இன்டெஸ்டைன்ல டைஜஷன் முடிஞ்சிடும். அடுத்து லார்ஜ் இன்டெஸ்டைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சும்மா டெம்பரரியா ஃபுட்டு இருக்கக்கூடிய பார்ட்டுக்கு பேர் லார்ஜ் இன்டெஸ்டைன். அடுத்த ஃபுட்டு என்ன ஆயிரும்னா ரெக்டம் ஆனஸ் வரையும் என்ன பண்ணும், ஃபுட்டு வந்துட்டு வெளியே போயிடும். அந்த வெளியே போகிற டைமுக்கு டெம்பரரி நிற்கிற பிளேஸ் தான் லார்ஜ் இன்டெஸ்டைன். டைஜஷன் எங்கேயே முடிஞ்சிடும், ஸ்மால் இன்டெஸ்டைன்லேயே டைஜஷன் ஃபுல்லாக முடிஞ்சிடும். கடைசியாக அந்த வில்லை என்ன பண்ணும், இருக்கிறத ஃபுல்லாக மிச்சம் மீது உள்ள தண்ணி உள்ள கண்டென்ட் எல்லாத்தையும் உறிஞ்சி எடுக்கிறது யாரும் உறிஞ்சி எடுப்பானா இந்த வில்லை தான் உறிஞ்சி எடுக்கும். இதை மட்டும் போட்டுக்கணும், அவ்வளோதான். வில்லை வந்து எங்கே அதிகமாக காணப்படும் பார்த்தீங்கன்னா இலியம்ல வந்து அதிகமாக என்ன காணப்படும்னா வில்லை காணப்படும். அந்த குடல் உறிஞ்சிகள்னு போட்டு வில்லை இந்த மாதிரி தான் அப்படி தான் பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி இப்படி இருக்கும், ஃபுல்லாக இந்த கிராஃப் போட்ட மாதிரி இருக்கும் வில்லை. ஸ்மால் இன்டெஸ்டைன் 3 பார்ட்டாக பிரிக்கிறாங்க, டியோடினம், ஜெஜனம், இலியம். டியோடினம்ல லிவர் பென்க்ரியாஸ் சேருது, அது என்னென்ன என்சைம் பார்த்தோம். ஜெஜனம்ல 4 என்சைம் பார்த்தோம். இலியம்ல பெருசா ஒன்றும் இருக்காது. அங்கே என்ன இருக்கும்னா வில்லை அதிகமாக இருக்கும். இந்த வில்லை என்ன பண்ணுது, மிச்சம் மீதி இருக்கிறது உள்ள அன்டைஜஸ்டட் ஃபுட் இருக்கு பார்த்தீங்களா, அதில் மிச்சம் மீதி இருக்கக்கூடிய வாட்டரு, அதில் இருக்கக்கூடிய முக்கியமான ப்ரோட்டீன்ஸ் எல்லாத்தையும் குளுக்கோஸை ஃபுல்லாக உறிஞ்சி எடுக்கிறது யார் உறிஞ்சி எடுப்பா, இந்த வில்லையை வந்து உறிஞ்சி எடுத்து ஃபுல்லாக டைட் பண்ணி விட்டுரும் பொருளை வந்துட்டு அப்படியே. அடுத்த ஃபுட்டு வந்து என்னது, லார்ஜ் இன்டெஸ்டைன் போகுதா. லார்ஜ் இன்டெஸ்டைன்ங்கிறது என்னது, டெம்பரரி ஸ்டோரேஜ் ஆஃப் த அன்டைஜஸ்டட் ஃபுட், அவ்வளோதான். அங்கே என்ன ஆகாது, டைஜஷன் அங்கே நடக்காது. சரியா? அன்டைஜஸ்டட் ஃபுட்டு ஃபுல்லாக சும்மா போய் என்ன பண்ண முடிச்சா, டைஜஷன் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. அடுத்து அன்டைஜஸ்டட் ஃபுட்டு ஃபுல்லாமே அங்கே போய் என்ன பண்ணும், டெம்பரரியாக அங்கே ஸ்டோரேஜ் ஆகிருக்கும். அடுத்து ஆனஸ் மூலமாக வெளியே போகிற வரைக்கும் அங்கே என்ன பண்ணணும், ஸ்டோரேஜ் ஆகி இங்கே நிற்கும், அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. செரிமானமாகாத உணவு வந்து சேமிக்கக்கூடிய இடம் தான் என்னது, பெருங்குடல். இந்த வார்த்தையை தெரிஞ்சுக்கிங்கப்பா. பிசியாலஜியை பற்றி ஃபர்ஸ்ட் படித்தவர் யாரா அப்படின்னா கிளாடு பெர்னார்ட், அல்லது ஃபாதர் ஆஃப் பிசியாலஜி ஹியூமன் பிசியாலஜி என்னதுன்னா கிளாடு பெர்னார்ட். இது தெரிஞ்சுக்கங்க. பிரெஞ்சு சயின்டிஸ்ட் வேணா. இந்த ஹியூமன் பிசியாலஜியை பற்றி ஃபர்ஸ்ட் படித்தவர் யாரா அப்படின்னா அவர் பேர் வந்து கிளாடு பெர்னார்ட். இவர் தான் என்ன பண்ணியிருப்பாரு, நம்ம உடம்போட மெயின் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி வந்து குளுக்கோஸ்னு கண்டுபிடிச்சிருப்பாரு. இதை இப்போ கொஸ்டினில் கேட்டது ஞாபகம் இருக்கா, குரூப் 2ல ஒரு குளுக்கோஸ் வச்சு கொஸ்டின் கேட்டிருந்தேன் பார்த்தீங்களா, கார்பன் வச்சு. குளுக்கோஸ்னா என்னது, C6 தானே, கார்பன் தான் குளுக்கோஸ்ல இருக்கும். குளுக்கோஸோட மாலிகுலர் ஃபார்முலா என்னது, C6H12O6. ஒரு டைஜஸ்டேஷன் ஃபுல்லாக படிங்க. உடல் இயக்கவியலை, உடல் இயக்கத்தை கண்டுபிடித்தவர் வந்து யாருன்னா கிளாடு பெர்னார்ட்னு போட்டுக்காவல. அடுத்து நம்ம என்ன பண்ண போகலாம், ரெஸ்பிரேட்டரிக்கு அப்புறம் எக்ஸ்கிரேட்டரி, அதுக்கப்புறம் ஸ்கெலிட்டல். டைஜஷன் தான் கொஞ்சம் பெருசாக இருக்கும், மற்ற எல்லாமே ஒரு 4 ஸ்லைடு தான் வரும், ஈஸியாக முடிஞ்சிடும். அமனோடெலிசம்னு சொல்லுவாங்க. அமனோடெலிசம்னா என்ன மீனிங்கு, அமோனியா வேஸ்ட் உயிரினங்களுக்கு பேர் அமனோடெலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த உயிரினத்துக்கு பேர் பார்த்தீங்கன்னா யூரியா டெலிசம். எழுதிங்க, இந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்டீங்க. இந்த உயிரினத்துக்கு பேர் பார்த்தீங்கன்னா யூரிகோடெலிசம், அவ்வளோதான். அமனோடெலிசம்னா என்ன மீனிங்கு, அமோனியா வேஸ்ட்டை வெளியேற்றக்கூடியது. யூரியா டெலிசம்னா யூரியாவை வெளியேற்றக்கூடியது. யூரிகோடெலிசம்னா யூரிக் ஆசிட் வெளியே. இந்த 3 மட்டும் தான் கொடுத்துருக்கேன் புக்கில். புரியுதா புரியலையா? கொஸ்டின் அமனோடெலிசம் தான் கேட்பாங்க, அமோனியா வேஸ்ட்னு கேட்க மாட்டாங்க. நம்ம தான் மறைமுகமாக புரிஞ்சுக்கணும். அமோனோட மீனிங் என்னது, அமனோடெலிசம்னா அமோனியா வேஸ்ட்டை வெளியேற்றக்கூடிய உயிரினம்னு அர்த்தம். யூரிகோடெலிசம்னா என்ன அர்த்தம், யூரியான்னு போட்டக்கூடாது. யூரிகோடெலிசம்னா யூரியா டெலிசம்னா தான் யூரியா. யூரிகோடெலிசம்னா என்ன அர்த்தம், யூரிக் ஆசிட். யூரிகோடெலிசம்க்கு எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டிருக்கேன், என்னது, பேர்ட்ஸ் ஆப்ஷன்ல கொடுத்துருந்தாங்க. அப்போ நம்மளுக்கு என்ன தெரியணும், யூரிகோடெலிசம் அப்படின்னா என்ன மீனிங்கு, யூரிக் ஆசிடை வெளியேற்றக்கூடியது. அப்போ யூரிக் ஆசிட்னா யார் வருவா, பேர்ட்ஸு.
ஏஇ எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. இந்த ஜேடி ஏஇ எக்ஸாம் வரும் பார்த்தீங்களா, அதில் கேட்டிருந்த கொஸ்டின் அது. ஓகேவா? அடுத்து போகலாமா? ஸ்கெலிட்டல்னா என்னது? எலும்பு. சிஸ்டம்னா என்னது தமிழ்ல? மேல என்ன பார்த்தோம்? செரிமான மண்டலம், சுவாச மண்டலம், கழிவு நீக்க மண்டலம். அப்ப இது என்னது? இது எலும்பு மண்டலம். அவ்வளவுதான். அதான் ஸ்கெலிட்டல் சிஸ்டம். மொத்தம் எவ்வளவு போன்ஸ் நம்மளுக்கு இருக்கும்? எத்தனை போன்ஸ் உடம்புல இருக்கும்? எலும்பு கூட தொங்க விட்டு எண்ணி பார்த்துடலாமா? எவ்வளவு போன்ஸ் இருக்கும்? 206 போன்ஸ் இருக்கும். மொத்தம் வந்துட்டு 206 போன் இருக்கும். சரியா? கவனிங்க, மொத்தம் வந்து 206 போன் இருக்கும். அது எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா ஆக்சியல் ஸ்கெலிட்டன், அப்பெண்டிகுலர் ஸ்கெலிட்டன் சொல்லுவாங்க. சரி, கவனிங்க, அப்புறம் எழுதிக்கலாம். இது 80, இது 126 போன். இந்த ஆக்சியலுக்கு கீழே யார் யார் வருவான்னு பார்த்தீங்கன்னா ஸ்கல்லு, ரிப்ஸ் அண்ட் ஸ்டெர்னம், வெர்டிபிரல். இது மூணு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சியல் ஸ்கெலிட்டன் சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா 126 போன் இருக்கும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா பெல்விக் பெக்டோரல் கிரிடில் அண்ட் போன்ஸ் ஆஃப் 4 limbs. பெக்டோரல் கிரிடில்ங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த தோல் வளையம். இங்கே வந்து 4 போன் இருக்கும். போன்ஸ் ஆஃப் 4 limbsல வந்து 60 போன். அப்படின்னா இந்த கை இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் 4 limbs சொல்லுவாங்க. இங்க இருந்து இங்க வரைக்கும் இதுல 30 போன் இருக்கும். இந்த கையில 30 போன் இருக்கும். மொத்தம் 60 போன் இருக்கும். சரியா? இது எல்லாமே ஒரே போன் இல்லை. இங்க இருந்து இங்க இருக்கும், இங்க இருந்து இங்க இருக்கும், இங்க இருந்து இங்க, இங்க இருந்து இங்க, இதுல இருந்து இங்க. இந்த ஒவ்வொரு மூவ்மெண்ட்டுக்குமே போன்ஸ் இருக்கும் ஃபுல்லா. இது ஒரு போன், இதுல இருந்து இது ஒரு போன், இதுல இருந்து இது ஒரு போன், இங்க இருந்து இங்க ஒரு போன், இப்படி இருக்கும். புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? பெல்விக் கிரிடில் அப்படின்னா இடுப்பு வளையம். இந்த இடத்துல 2 போன் இருக்கும். போன்ஸ் ஆஃப் ஹைண்ட் லிம்ஸ் அப்படின்னா என்னது? இந்த காலில் 30 போன் இருக்கும், இந்த காலில் 30 போன் இருக்கும். மொத்தம் 60 போன் இருக்கும். இங்க 64 இருக்கும், இங்க என்ன இருக்குது 62, மொத்தம் 126. இங்க 80 போன் இருக்கும். இதை பின்னாடி படிப்போம் நம்ம. சரியா? இப்ப என்ன பண்ணிடுங்க, இந்த எப்படி எழுதிங்க ப்ரோச்சர் மட்டும். மொத்தம் 206 எப்படி பிரிச்சிருக்காங்க? ஆக்சியல், அப்பெண்டிகுலர். தமிழ்ல அடுத்து காமிக்கிறேன். ஆக்சியல்ல 80, அதுல 126. இதுல என்னென்ன வருது? ஸ்கல்லு, ரிப்ஸ் அண்ட் ஸ்டெர்னம், வெர்டிபிரல் காலம் வருது. அடுத்து அதுல என்ன வருது? பெக்டோரல் கிரிடில், அதுல 4 போன் இருக்கும். போன்ஸ் ஆஃப் 4 limbs அப்படின்னா கையில 60 போன் இருக்கும். பெல்விக் கிரிடில் அப்படின்னா தோல் வளையம், சரி, இடுப்புல உள்ளது. ஹைண்ட் லிம்ஸ்னா என்னது? காலில் 60 போன் இருக்கும். ரொம்ப பேசிக்காக தான் பார்க்குறோம்ப்பா. இதில் நிறைய ஜாயின்ஸ் எல்லாம் நிறைய வரும். ஆனால் பார்க்கறதுல ஒன்றும் அதெல்லாம் ரொம்ப ரேர், கேட்கறதே கிடையாது ஒன்றும். அந்த சினோவியல் ஜாயிண்ட் அந்த மாதிரி நிறைய ஜாயின்ட்ஸ் இருக்கும் ஒவ்வொரு போன்ஸுக்கும் வந்துட்டு. அதெல்லாம் ரொம்ப ரேர், கேட்கறது இல்லை ஒன்றும் வந்துட்டு. ஏதாச்சும் அந்த லேப் அசிஸ்டன்ட்டு அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எக்ஸாம் வைக்கிறாங்க தெரியுமா, ஹைகோர்ட்டு அந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த மாதிரி கொஸ்டின் வந்து மற்றபடி நம்ம இதெல்லாம் படிச்சுட்டு போகிறது ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக. சரியா? பேசிக்காக உள்ள கொஸ்டினே கேட்டு வைப்பாங்க, அதனால தான். அடுத்து இப்போ என்ன பண்ண போறோம் நம்ம வந்துட்டு? இந்த 80 இருக்கா, இந்த 80ல் ஃபர்ஸ்ட் என்னது? ஸ்கல். ஸ்கல்லில் வந்து பார்த்தீங்கன்னா மண்டை ஓடு இருக்குல்ல, மொத்தம் எத்தனை போன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 22 போன் இருக்கும். அதில் ஹெட்டில் வந்து 8 இருக்கும், ஃபேஸில் வந்துட்டு 14 போன் இருக்கும். எழுதியாச்சா? மண்டை ஓட்டில் மொத்தம் எத்தனை? 22 எலும்பு இருக்கும். அதில் தலையில் எத்தனை? 8 எலும்பு இருக்கும். முகத்தில் எத்தனை இருக்கும்? 14 இருக்கும். வேறு நம்பர் மட்டும் படிச்சுக்கோங்க, உள்ள போன்ஸ் பேர்லாம் கேட்க மாட்டாங்க கண்டிப்பாக. சரியா? எண்ணிக்கையை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வேணாம். அடுத்து மார்பு கூடு. சரியா? ரிப்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஃபர்ஸ்ட் கவனிங்க. மொத்த ரிப்கேஜில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்துட்டு 12 பேர்ஸ் ஆஃப் ரிப்ஸ் இருக்கும்பா. இந்த 12 பேர்ஸ் ஆஃப் ரிப்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கவனிங்க. ஃபர்ஸ்ட் 7 இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ட்ரூ ரிப்ஸ். ஃபர்ஸ்ட் கவனிங்க, எழுதிக்கிறேன். ட்ரூ ரிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 8, 9, 10 இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து ஃபால்ஸ் ரிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த 11, 12 வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃப்ளோட்டிங் ரிப்ஸ் அப்படின்றாங்க. ஏன் சொல்றாங்கன்னு கவனிங்க. இந்த ரிப்கேஜ் என்ன தெரியுதா? இதான் மார்பு கூடு. இங்க ஃப்ரண்ட்ல இருக்கு பாருங்க, இதுக்கு பேர் தான் ரிப்கேஜ். இந்த பேக் மாதிரி இருக்கும். சரியா? அதுக்குள்ளதான் என்ன ஆகும்னா ஹார்ட், லங்ஸ் எல்லாமே இதுக்குள்ளதான் ஒட்டிட்டு இருக்கு. தெரியுதா? இதா இருக்கு பாருங்க, இதான் ரிப்கேஜ். இங்க இருந்து என்ன ஆகும்னா பின்னாடி போன் இருக்கு பாத்தீங்களா, இதுல இங்க இருந்து ஆரம்பிச்சு என்ன பண்ண பின்னாடி போய் இங்க போய் ஜாயிண்ட் ஆயிருக்கும் ஃபுல்லா, பின்னாடி வர சென்ட்ரல் போன்ல இருந்துட்டு. இதுக்குள்ளதான் உங்களுக்கு என்ன ஆகும்னா ஹார்ட், லங்ஸ் எல்லா ஆர்கானுமே எங்க இருக்கும்னா இதுக்குள்ளதான் இருக்கும் ஃபுல்லா வந்து. சரியா? இதுல ஃபர்ஸ்ட் 7 பேர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா ட்ரூ ரிப்ஸ் அப்படின்னா
இங்க இருந்து இங்க இருக்கா, இங்க இருந்து ஆரம்பிச்சு இது எங்க போய் சேருது, பின்னாடி போய் சேருது உங்களுக்கு தெரியுதா? இந்த ஃபர்ஸ்ட் 7 பேருமே இங்க இருந்து தனித்தனியா ஆரம்பிச்சு பின்னாடி பின்னாடி போய் சேருமா, அதை வந்து ட்ரூ ரிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? 8 9 10 பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஆரம்பிக்கிறது பின்னாடி தனித்தனியா ஆரம்பிக்குது, ஆனா இங்க வந்து எப்படி சேருதுன்னு தெரியுதா உங்களுக்கு? 8 9 10 3 எப்படி வந்து சேருது, ஒரே போனா வந்து சேருதா? தெரியுதா தெரியலையா? இங்க இருந்து ஆரம்பிச்சு இங்க 1 1 2 3 4 5 6 7 கரெக்டா இருக்கா? 7 பேர் வந்து தனித்தனியா சேருது. இந்த 8 9 10 இந்த 3 பின்னாடி தனித்தனியா வருது, ஆனா இங்க வந்து எப்படி சேருது, ஒரே போர்ட்ல போய் சேருதா? இதை வந்து ஃபால்ஸ் ரிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 11ஐயும் 12ஐயும் பாத்தீங்கன்னா பின்னாடி இருந்து ஆரம்பிக்குது, தெரியுதா உங்களுக்கு? பின்னாடி இருந்து ஆரம்பிக்கும், ஆனா இது எங்க வந்து சேராது, ஃப்ரண்ட்ல வந்து சேரவே சேராது, பாதியில நிக்குது பாருங்க, தெரியுதா? இது 11, இது 12, இங்க இருந்து ஆரம்பிச்சு என்ன வருது, இங்க ஒண்ணு இங்க பாதி நிக்குது பாருங்க, இதை வந்து ஃப்ளோட்டிங் ரிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா புரியலையா? உண்மை விலா எலும்புகள், பொய் விலா எலும்புகள், மிதக்கும் விலா எலும்புகள்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் 7 பேர்ஸ் ஏன் ட்ரூ ரிப்ஸ்ன்னு சொல்றோம், பின்னாடி இருந்து ஆரம்பிச்சு இங்க வந்து டைரக்டா சேர்ந்துச்சா அப்படின்னா ட்ரூ ரிப்ஸ். 8 9 10 பின்னாடி தனித்தனி ஆரம்பிக்குது, ஆனா 3 ஒன்னா சேர்ந்துருது பாத்தீங்களா, அதை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபால்ஸ் ரிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 11 12 பின்னாடி இருந்து ஆரம்பிக்கும், ஆனா முன்னாடி சேரவே சேராது. அதனாலதான் இந்த இடத்துல அடிபட்டுச்சா அப்படின்னா இந்த போன் சீக்கிரம் பிரேக் ஆயிரும், இந்த போன் மட்டும், இந்த இடம் மட்டும். ஏன்னா அந்த 11 12 வந்து என்ன ஆகும்னா ஒரு பக்கம் ஜாயிண்டா இருக்கும், இந்த பக்கம் என்ன இருக்காது, ஜாயிண்ட்ல இருக்காது, அப்ப அது வீக்கா இருக்கும், குத்துனா அந்த எலும்பு தான் ஃபர்ஸ்ட் உடையும், பிரேக் ஆகும். புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? இதைத்தான் மார்புக்கூடு அப்படின்னு சொல்லுவாங்க. தெளிவா எழுதிக்கங்க. இதே தான்ப்பா, அதே கதை தான் இங்கேயும் இருக்கும். ட்ரூ ரிப்ஸ், ஃபால்ஸ் ரிப்ஸ், ஃப்ளோட்டிங் ரிப்ஸ், அவ்வளவுதான். தெரியுதா? 8 9 10 தனித்தனியா வந்து இங்க என்ன பண்ணுது, இதுல போய் சேருதா, ஒரே போனா, இது ஃபால்ஸ் ரிப்ஸ். 11 12 தனியா இருக்கு, அவ்வளவு. புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? இப்ப எழுதிக்கங்க. ஃபர்ஸ்ட் 7 பேர்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் 7 பேர்ஸ் இது என்ன பண்றாங்க அப்படின்னா ட்ரூ ரிப்ஸ்ன்னு சொல்றாங்க. 8 9 10 என்ன பண்ணா ஃபியூஸ்டு அண்ட் அட்டாச்டு இன்டைரக்ட்லி, அதை என்ன சொல்றாங்க, ஃபால்ஸ் ரிப்ஸ்ன்னு சொல்றாங்க. 11 12 என்ன ஆகாது, அட்டாச்சே ஆகாது, அதை ஃப்ளோட்டிங் ரிப்ஸ்ன்னு சொல்றாங்க. உங்களுக்கு அது பேர் மட்டும் தெரிஞ்சா போதும், என்ன ரீசன் வேணும்னா எழுதிச்சேங்க, அவ்வளவுதான். நமக்கு என்ன தெரிஞ்சா போதும், ஃபர்ஸ்ட் 7 பேர்ஸ் ட்ரூ ரிப்ஸ், 8 9 10 ஃபால்ஸ் ரிப்ஸ், 11 12 ஃப்ளோட்டிங் ரிப்ஸ், இவ்வளவு நமக்கு தெரிஞ்சா போதும், அவ்வளவுதான். அதை மட்டும் எழுதிச்சேங்க போதும். இதுல என்ன போடுங்க, ஃபர்ஸ்ட் முதல் 7 இணை வந்து என்னது, உண்மை விலா எலும்புகள், இதை போட்டுக்க. அடுத்து 8 9 10 வந்து என்ன போட்டுக்க அப்படின்னா பொய் விலா எலும்புகள். 11 12 வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா மிதக்கும் விலா எலும்புகள். இவ்வளவுதான். அந்த வார்த்தையை மட்டும் எழுதிக்க போதும். முதல் 7 இணை, அடுத்து 8 9 10, அடுத்து 11 12, அடுத்து மூணாவது என்னது, வெர்டிபிரல் காலம், முதுகு தண்டுவடம். கரெக்டா அதை மட்டும் தான் எழுதியிருப்பீங்க நீங்க வந்துட்டு. நம்மளோட வெர்டிபிரல் காலம் தான் என்னது அடுத்து உள்ளது, கடைசி உள்ளது. நம்ம வெர்டிபிரல் காலம் என்ன ஷேப்ல இருக்குன்னு பார்த்தா என்ன ஷேப்ல இருக்கும், எஸ் ஷேப்ல இருக்கும், பார்த்துருக்கீங்களா? இதுதான் முதுகு தண்டுவடம் சொல்றது. இந்த இடம் இங்க ஆரம்பிக்குதுல, இங்க ஆரம்பிச்சு இப்படி முதுகுல அப்படி ஒரு குழி விழுகுதா, அப்படி குழி விழுந்து அப்புறம் எந்திரிக்கும் பாருங்க, இதுதான் அந்த வெர்டிபிரல் காலம். இங்க கழுத்துல ஆரம்பிச்சு இங்க இருந்து போகும் அப்படியே. இதுதான் எல்லா நர்வ்ஸுமே உடம்புல ஃபுல்லா கனெக்ட் ஆயிருக்கும், ஃபுல்லா பிரெயின் நர்வ் ஸ்பைனல் கார்ட்ல இருந்து வருதுல, அது ஃபுல்லா இதுக்குள்ள போய் தான் எல்லாத்துலயும் வந்து என்ன ஆகும்னா இது பண்ணிட்டு இருக்கும், ஃபுல்லா பிரிச்சு விடும். நமக்கு அந்த ஸ்பைன்ல ஒரு அடிபடுது அப்படின்னா அது என்ன ஆகும்னா அதுக்குள்ள நர்வ்ஸ் போயிட்டு இருக்கும், அந்த நர்வ்ஸை நம்ம போய் நசுக்கும் போது நம்மளுக்கு வந்து வேற வேற விதமான வியாதிகள் நிறைய வர்றது காரணம் இதுதான். சரியா? ரைட். மொத்தம் வந்து 5 டைப்பா பிரிப்பாங்கப்பா. சரியா? இந்த ஃபர்ஸ்ட் வந்து இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா செர்விக்கல் ரீஜியன், இதுல 7 போன் இருக்கும். அடுத்து தொராசிக், இங்க 12 போன் இருக்கும். அடுத்து லம்பார் 5, அடுத்து சாக்ரல் 5, அடுத்து காக்கிஜியல் 4, மொத்தம் 33 போன் இருக்கும். எதுல, இந்த வெர்டிபிரல் காலம்னா மொத்தம் 33 போன் இருக்கும். அதை 5 பார்ட்டா பிரிப்பாங்க. செர்விக்கல் வரிசையா படிக்கணும்ப்பா, தொராசிக், லம்பார், சாக்ரல், காக்கிஜியல். 7 12 5 5 4 மொத்தம் 33 போன் இருக்கும். முதுகு தண்டுவடத்துல மொத்தம் 33. செர்விக்கல்னா கழுத்து, அப்புறம் என்னது செஸ்ட் பகுதி, அடுத்து அப்டமன் வயிற்று பகுதி, அதுக்கு கீழே அப்புறம் வெஸ்டிஜி. தமிழ் இடத்த காமிக்க, இங்கிலீஷ் முடிச்சிருக்காங்க. எனக்கு போன்ஸோட எண்ணிக்கை எத்தனை பார்த்தப்ப அதில் என்னென்ன போன்ஸ் இருக்கு அவ்வளோதான். செர்விக்கல்ல எத்தனை போன் இருக்கும், தொராசிக்ல எத்தனை போன் இருக்கும், அவ்வளோதான்.
உங்களுக்கு ஒவ்வொரு போனுக்கு என்ன பண்ண மாட்டாங்க, கண்டிப்பா பேர்லாம் கேட்க மாட்டாங்க ஒண்ணு. புரியுதா? இந்த ஸ்பைன்ல L1 L2 சொல்லுவாங்க தெரியுமா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லாம் அடிபடுறது L1 L2ல அடிபடுதுன்னு சொல்லிட்டு. L1 L2 என்ன அர்த்தம்? லம்பார்ல 5 இருக்குல்ல, அதுல அவ்வளவுதான். இப்போதைக்கு இடுப்பு பெயினா இருக்குது, பேக் பெயின்லாம் வரும் பாத்தீங்களா, அது எல்லாமே என்னது, ஒன்று தொராசிக்ல லம்பார்ல தான் அடிபட்டாதான் அந்த மாதிரி பெயின் வரும் உங்களுக்கு. L1 L2 பல்ஜா இருக்கு உங்களுக்குன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? சில பேத்துக்குலாம் வந்துட்டு ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு இந்த இருக்கு பாருங்க, L1 L2 இந்த இடத்துல இருக்கும். இந்த இடத்துல இதுதான் அந்த பெயின் வர்றதுக்கு காரணம். நமக்கு நடக்க முடியாம இடுப்பு பெயின், ஒழுங்கா படுக்கல, அந்த மாதிரி படுத்துட்டோம் அப்படின்னா அந்த L1 L2 பல்ஜ் ஆயிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு எந்திரிக்கிறதுக்கு உட்கார்றதுக்கு எல்லாத்துக்கும் இந்த இடம் வந்து பெயின் அதிகமாக இருக்கும். முதுகு தண்டு வடம் வந்து எத்தனை வடி, என்ன வடிவத்தில் இருக்கும்? எஸ் வடிவத்தில் இருக்கும். மொத்தம் 33 முதுகெலும்பு கொண்டிருக்கும். அதுல மொத்தம் 5 பகுதி: கழுத்து முள்ளெலும்பு, மார்பு முள்ளு, இடுப்பு முள்ளெலும்பு, திருவெலும்பு, வால் முள்ளெலும்பு. மொத்தம் ஆக்சியல்ல மொத்தம் 80 போன். கரெக்டா? 80 126 தானே. ஸ்கல்ல எத்தனை போன் இருக்கும்? 22. ரிப்ஸ்ல எத்தனை பேர் படிச்சோம் நம்ம? 12 பேர்ஸ். அப்ப 24. இதுல 33. இன்னும் ஒரு போன் இங்க. அதாங்க இது அப்படின்றீங்களா? மொத்தம் 80 போன் வரணும்ல, அந்த ஒரு போன் இங்க. கண்டுபிடிச்சா உடனே வீடியோ கிளம்பிடலாம் எல்லாரும். சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டு கொடுத்துட்டு கிளம்புங்க. இல்லாட்டி யாரும் உடம்பு எலும்பு உடச்சாச்சு காமிங்க அப்படியே. அந்த எலும்பு வேணா நீங்களே வச்சுக்கணும். சரியா? இந்த எலும்பு இங்கே, ஒரு எலும்பு இங்கே, மொத்தம் 80 போன் வரணும்ல, இந்த ஒரு போன் இங்கே கம் பண்ணிடுவேன். மண்டை ஓட்டுறது 22 போன் படிச்சிட்டோமே நம்ம தான். ஒரு திரும்ப மண்டையில நீங்கிட்டு எடுக்கிற கை காமிக்கிறேன். ஸ்டெர்னம் வேற, ஸ்பைன் வேற. ஸ்டெர்னம் தான் அந்த ஒரு போன். இங்க இருக்குல்ல, இந்த இடத்துல ஒரு போன் இருக்கா, அந்த போன் தான் மிச்சம் ஒரு போன். எழுதும்போது ரிப்ஸ் அண்ட் ஸ்டெர்னம் தான் எழுதியிருப்பீங்க. ரிப்ஸ் தான் அந்த 12 பேர், 24 பேர். ஸ்டெர்னம்னா சென்டர்ல கை வச்சு பாருங்கப்பா, இந்த தெரியுது பாருங்க, இந்த போன் தான் அந்த ஒரு போன். ரிப் கேஜ்ல ஜாயிண்ட் ஆகும் பாருங்க, இந்த இருக்குல்ல, இதுதான் ஸ்டெர்னம். இந்த இருக்குல்ல, இதுதான் அந்த ஒரு போன். இதை மறந்துட்டீங்களா? எழுதும் போதே ரிப்ஸ் அண்ட் ஸ்டெர்னம் தான் எழுதி போட்டிருப்பீங்க இங்க எழுதும் போதே. அடுத்து கீழே நோட்னு போட்டுங்கப்பா. நோட்னு போட்டுங்க. தமிழ்ல இருக்காது. லார்ஜஸ்ட் போன் தமிழ்ல இருக்கா? இருக்கு. லார்ஜஸ்ட் போன் உடம்புல வந்து பாத்தீங்கன்னா டை போன். அதுக்கு பேர் ஃபீமர். ஃபர்ஸ்ட் கவனிச்சு இந்த இருக்கு பாத்தீங்களா, இதுதான் உடம்புல லார்ஜஸ்ட் போன். டை போன், தொடை எலும்பு. இங்க ஆரம்பிச்சு இந்த முனங்கால் வரைக்கும் உள்ள ஃபுல் லென்த் இருக்கும் டை போன். இதுதான் சரியா, இதுதான் ஃபீமர் அப்படின்னு சொல்லுவாங்க. எலிஜிபிள். லார்ஜஸ்ட் போன் வந்து என்ன போன் அப்படின்னா தொடை எலும்பு. அந்த போனுக்கு பேரு ஃபீமர். போனோட பேர் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஸ்மாலஸ்ட் போன் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இயர் போன். அந்த எலும்போட பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேப்ஸ். இந்த ரெண்டுக்கு மட்டும் பேர் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வேணும். உடம்புல லார்ஜஸ்ட் போன் தை போன், அது பேரு ஃபீமர், தொடை எலும்பு. ஸ்மாலஸ்ட் போன் வந்து என்னது? இயர் போன். அதோட பேர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டேப்ஸ், காதுல உள்ளது. குட்டியா பூட்டு போட்ட மாதிரி இல்லைங்களா? அது இங்க இருக்கு பாருங்க, இது தை போன் தெரிஞ்சா. ஸ்டேப்ஸ் குட்டியா லாக் போட்ட மாதிரி இந்த இருக்கு பாருங்க, இதுதான் ஸ்டேப்ஸ். குட்டியா காதுக்குள்ள இருக்கும். தமிழ்ல மிகப்பெரிய எலும்பு வந்து தொடை எலும்பு, அதுக்கு பேரு ஃபீமர். மிகச்சிறிய எலும்பு வந்து காது எலும்பு, அதுக்கு பேர் வந்து என்னன்னு பார்த்தா ஸ்டேப்ஸ். எழுதிட்டீங்களா? இதோட என்ன முடிஞ்சிச்சு? ஸ்கெலிட்டல் சிஸ்டம் முடிஞ்சிச்சு. சரியா?